ஓகே கவனியபிள்ளைகள், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லுங்க. MCQ பார்ட்டா இருக்க போகுது இல்லையா? சோ நேற்றைய கிளாஸ்க்கு ஜாயின் ஆன ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க இந்த பேப்பர் கிளாஸ் ரெண்டு விதமா செய்ய போறோம். ஒன்று பார்ட் 2க்குரிய ஒரு ஆர்டர்ல கொண்டு போக போறோம், அண்ட் அதே போல பார்ட் 1க்கு ஒரு ஆர்டர்ல கொண்டு போக போறோம். சோ பார்ட் 2 எப்படி செய்ய போறோம்னு கேட்டா, ஒவ்வொரு யூனிட் வைஸா வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் கேள்விகள், எஸ்ஏ கேள்விகள் எல்லாம் தொகுத்து அதுக்கு டைம் கொடுத்து செய்யறதுதான் பிளான். MCQ எப்படி செய்ய போறோம்னு கேட்டா ஆர்டர்லயே போக போகுது. முதலாவது ஜெனரல் MCQ, அது 2023ஆம் ஆண்டுல ஸ்டார்ட் பண்ணி 2000ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிற எல்லா கேள்வியுமே செய்ய போறோம். சரியா? சோ இங்க நம்ம கேள்வி செலக்டிவா செய்யறடா, எல்லா கேள்வியும் தான் மொத்தமாக செய்ய போறோம். இருக்கிற எல்லா கேள்வியுமே செஞ்சு காட்ட போறோம் 2000ஆம் ஆண்டு வரைக்கும். இதுல இப்ப நான் ஆர்டருக்கு போகல. ஃபர்ஸ்ட்டுக்கு கத்தோட்டு கதிரைத்தான் படிப்பிக்கணும் அப்படின்னு நான் செய்யல. நான் இங்க செய்ய போறது கேள்வி எதற்கு தேவைப்படுதோ அதை நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வழங்கப்படுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்களோட டியூட்ல முதலாவது கேள்வியை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா கொதிநிலை சம்பந்தமான ஒரு கேள்வியா இருக்க போகுது இல்லையா? சோ அப்ப இந்த கொதிநிலைக்கு என்னென்ன விஷயம் தேவையோ அது அவ்வளவுமே இந்த ஒயிட் போர்ட் ஃபுல்லா எழுத போறோம். அது அவ்வளவுமே இங்க ஃபுல்லா வழங்கப்படுத்த போறோம். அதை தாண்டி நான் நீங்க செல்ற விஷயத்தை தாண்டி ஒரு விஷயம் உங்களுக்கு ஒன்றுமே தேவைப்படாத அளவுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், இந்த கொதிநிலைங்கிற கான்செப்டை ஃபுல்லா ரிவைஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு பிறகு அது சார்பான கேள்விகள் எல்லாம் தேடி தேடி செய்ய போறோம். சோ அப்படி ஒவ்வொரு டாபிக்காக நம்ம கவர் பண்ணிட்டு போனோம்னு சொன்னாலே போதும், இந்த MCQ இந்த பேப்பர் கிளாஸ் நம்மளோட தேவை கம்ப்ளீட் ஆகும். சரியா? சோ நான் எப்படி செய்ய போறேன் அப்படிங்கிற ஐடியா கிடைச்சிட்டுன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் எனக்கு விளங்கிட்டு சார் நீங்க என்ன சொல்றீங்க சொல்லி அப்படின்னு சொல்றாங்க? ஒரு ஆள் தானடா. எனக்கு விளங்கிட்டு சார், எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லி நம்புறாக்கள். ஏன்னா போன கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயும் அதே மாதிரி தான் கேட்டேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லி நம்புறாக்கள். உங்களுக்கு நம்புறீங்களான்னு சொல்லி கேட்டு தான் ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? சோ நம்புறீங்களா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லி? ஓகே, சோ ஸ்டார்ட் பண்ணுவோமே. சோ முதலாவது கேள்வி எடுங்க. முதலாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இந்த பேப்பர்ல ஒரு கண்ட்ரோவர்ஷியலான ஒரு கேள்வி. நிறைய பேர் இந்த கேள்விக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கக்குள்ள 3 அல்லது 5 என்று சொல்லி அவங்களோட எக்ஸ்பெக்டட் ஆன்சர்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. சோ நானும் சேம் 3 to 5 தான் நானும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், 3 to 5. ஆனா இப்ப ஃபைனலா அவுட் ஆன ஸ்கீம் நீங்க பாத்தீங்களா இருந்தால் அதுல மூணாவது ஆன்சர் அவர் கொடுக்கல, அவர் கொடுத்தது 5வது ஆன்சர் மட்டும். சரியா? சோ நான் இது நேற்றைய கிளாஸ்லயும் இது லைட்டா நான் உங்களுக்கு தொட்டுட்டு போயிருந்தேன். என்ன FWC-ஆ இருந்திருந்தால் இதுக்கு ஆன்சர் அவர் 3 சொல்லித்தான் கொடுத்திருப்பார். இது ஒரு ஃபைனல் பேப்பர் அப்படிங்கிறதால விட 5. பிள்ளையிட சார்பாகத்தான் அந்த பேப்பர் யோசிக்குங்கிறதால விட 5வது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? இப்ப நமக்கு முதலாவது இங்க தேவையான விஷயங்களை ஒரு தடவை கைச்சு. கொதிநிலை அப்படின்னு சொன்னா என்னடா? கொதிநிலை சொன்னா என்ன? நம்ம இன்றைய கிளாஸ்ல கொதிநிலையை பத்தி மட்டும் கதைச்சாலும் போதும், ஏன்னா அவ்வளவு கதைக்கிறோம். கொதிநிலை சொன்னா என்ன சொல்லுங்க. கொதிநிலை அப்படின்னு சொல்றது என்ன? ஒரு திரவத்தை அதை ஆவியாக்கக்கூடிய ஒரு திரவத்தை ஆவியாக்கக்கூடிய, இப்ப நமக்கு இருக்கிற நாலேஜுக்கு நான் இப்ப சொல்ற விஷயம் போதும். கொதிநிலைக்கு உண்மையான வரைவிலக்கணம் அது வேற, அமுக்கத்தை எல்லாம் சம்பந்தப்படுத்தி ஒரு கதை. இப்ப நார்மலா ஒரு விஷயத்தை யோசிங்க. ஒரு திரவத்தை ஆவியாக்கக்கூடிய வெப்பநிலை என்னவா இருக்க போகுதுன்னு கேட்டால் கொதிநிலையாக இருக்க போகுது. ஒரு திரவத்தை நம்ம ஹீட் பண்ணி அதை முற்றாக என்ன செய்யணும், ஆவியாக மாற்றணும். அப்ப அதுக்கு ஒரு வெப்பநிலை தேவைப்படும் தானே, அதுக்கு ஒரு வெப்பம் கொடுப்போம் தானே. அந்த வெப்பநிலைக்கு தான் நம்ம என்ன பேர் சொல்லுவோம் கேட்டா கொதிநிலை அப்படின்னு சொல்லி பேர் சொல்லப்படும். இப்ப எனக்கு சொல்லுங்க, ஒரு திரவம் என்னவா மாறப்போகுதுன்னு சொல்றோம். என்னவா மாறப்போகுது? ஒரு திரவம் ஒரு ஆவியாக மாறப்போகுது. திரவம் என்னவா மாறப்போகுது? ஆவியாக மாறப்போகுது. இப்ப திரவத்துக்கும் ஆவிக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்னன்னு கேட்டால், அதுல அமைப்புல இருக்கிற வித்தியாசம் என்னன்னு கேட்டால், திரவத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள், திரவத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் என்ன செய்யும், ஓரளவுக்கு நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்க போறார். என்ன செய்ய போறார்? ஓரளவுக்கு நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்க போறார். இந்த மாதிரி நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்க. அதுவே ஆவி மூலக்கூறுகள் நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அல்லது வாயு மூலக்கூறுகள் எடுத்தோம்னு
என்று சொன்னால் அது எப்படி இருக்க போகுது என்றால் நல்ல 5ஆக அந்த மூலக்கூறுகள் அடுக்கப்பட்டிருக்கு. மூலக்கூறு என்ன செய்ய போகுது? நல்ல 5ஆக அடுக்கப்பட்டிருக்கு. இப்ப மூலக்கூறுகள் நெருக்கமா இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா அந்த மூலக்கூறுகளுக்கு இடையில வந்து கவர்ச்சிகள் இருக்கு. மூலக்கூறுகளுக்கு என்ன இருக்கணும்? கவர்ச்சிகள் இருக்கணும். அதே போல இது வந்து இந்த மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட கவர்ச்சி வந்து ஒரு வலிமையான கவர்ச்சியா இருந்தால் இது என்னவா இருக்கும்னு சொல்லுங்க. மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட கவர்ச்சி வலிமையாக இருக்குமா இருந்தால் இந்த மூலக்கூறுகள் இன்னும் நெருக்கமாகும். அப்ப இது என்ன செய்யும்? இதுல நெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க இதை விடவும் இந்த மூலக்கூறுகள்ல வலிமை கூடினால் இது என்ன மாறும்? திண்மமாக மாறும். திண்மம் என்ன செய்ய போது மாறும். அதுவே இந்த மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட கவர்ச்சியை நம்ம குறைச்சோம்னு சொன்னால், மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற கவர்ச்சிகளை வந்து நம்ம உடைச்சோம்னு சொன்னால் என்ன ஆகும்? இந்த மூலக்கூறுகள் தூரமாக போகுது. அப்ப இந்த திரவம் என்னவா மாறும்னு சொல்லுங்க. இது வந்து வாயுவாக மாறும். சரியா? அப்ப இந்த கவர்ச்சிகளை உடைக்கிற வெப்பநிலை தான், இந்த கவர்ச்சிகளை உடைக்கிற வெப்பநிலை தான் என்னன்னு பேர் சொல்லுவோம்? கொதிநிலை அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லுவோம். இந்த கவர்ச்சிகளை உடைக்கிற இந்த நிலைக்கு தான் நம்ம என்ன பேர் சொல்ல போறோம்? கொதிநிலை அப்படிங்கிற வேர்டை நீங்க யூஸ் பண்ண போறோம். சரியா? எனக்கு சொல்லுங்க, இந்த கவர்ச்சிகள் வந்து ஒரு வலிமையான கவர்ச்சியா இருந்தா இதை உடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு கொஞ்சம் வெப்பம் போதுமா இல்ல நிறைய வெப்பம் எனக்கு தேவைப்படும்? என்ன சொல்லுவீங்க? இந்த மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற அந்த கவர்ச்சியை அது ஒரு வலிமையான கவர்ச்சியா இருந்தால் அதற்கு உடைக்கிறதுக்கு வெப்பநிலை வந்து ஒரு பெரிய வெப்பநிலையில் அது உடையுமா இல்ல சின்ன வெப்பநிலை இருந்தா உடைஞ்சிருமா? என்ன சொல்லுவீங்க? குயிக்கா போடுங்க. பெரிய வெப்பநிலை இல்லையா? அது ஒரு வலிமையான கவர்ச்சியா இருந்தா அதை உடைக்கிறதுக்கு நமக்கு நிறைய சக்தி கொடுக்கணும். இப்ப நிறைய சக்தி கொடுக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அதுக்கு வந்து நிறைய ஒரு பெரிய ஒரு வெப்பநிலை வந்து தேவைப்பட போகுது. சோ இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டால், என்ன கான்செப்ட் என்றால் மூலக்கூற்றிடை கவர்ச்சி அதிகரிக்குமாக இருந்தால், மூலக்கூற்றிடை கவர்ச்சியின் வலிமை மூலக்கூற்றிடை கவர்ச்சியின் வலிமை அதிகரிக்குமாக இருந்தால் என்ன ஆகும் சொல்லுங்க. அவர கொதிநிலை வந்து அதிகரிக்கும். கொதிநிலை என்ன செய்ய போகுது? அதிகரிக்க போகுது. சரியா? மூலக்கூற்றிடை கவர்ச்சியின் வலிமை அதிகரிக்குமா இருந்தால் கொதிநிலை அதிகரிக்க போகுது. இது இவ்வளவு நம்ம யாருக்கு கதைக்கிறோம்னு கேட்டால் பங்கீட்டு வழி சேர்வைகள். சரியா? யாருக்கு? பங்கீட்டு வழி சேர்வைகளுக்கு தான் கதைச்சிருக்கோம். பங்கீட்டு வழி சேர்வைகளுக்கு தான் நம்ம இவ்வளவுமே இங்க காய்ச்சிட்டு இருக்கோம். சரியா? இதே அயன் சேர்வையோ அல்லது உலோகங்களோ இங்க வந்து கேள்வியாக அவர் கேட்டிருந்தாங்க, நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போற விஷயமே வேற. இங்க ஒரு பங்கீட்டு வழி சேர்வைகள் கொஞ்சம் பேரை தந்துட்டு இவங்களோட கொதிநிலைகளை ஒப்பிடுங்க, யாருக்கு கொதிநிலை கூட அப்படின்னு சொல்லி கேள்வி வந்தா நம்ம எதை பார்க்கணும்? அவர் கொதிநிலைன்னு அவர் கேட்டா நம்மளோட மூளை அதை எப்படி ரீட் பண்ணணும்னு கேட்டால் மூலக்கூற்றிடை விசையை பத்தி கேட்டுட்டு இருக்கிறார் நமக்கு மைண்டுக்கு ஓடி வரும். சரியா? இப்ப சொல்லுங்க, எனக்கு இந்த மூலக்கூற்றிடை விசையின் வலிமையை கதைக்கிறதாக இருந்தால் நமக்கு தெரிய வேண்டிய முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டால் மூலக்கூற்றிடை விசைகள் வந்து பல விதமாக பிரிக்கப்படும். அது நமக்கு தெரிய வேண்டியது அயன் இருமுனைவு இடையில். அயன் இருமுனைவு இடையில் ஒன்று. இரண்டாவது ஐதரசன் பிணைப்பு. ஐதரசன் பிணைப்பு. மூணாவது இருமுனைவு இடையில். இருமுனைவு இடையில். அடுத்தது வந்து இருமுனைவு தூண்டிய இருமுனைவு இடையில். இருமுனைவு தூண்டிய இருமுனைவு இடையில். அடுத்தது வந்து லண்டன் விசை. லண்டன் விசை. இப்படி இருக்கக்கூடிய இந்த இவ்வளவு பேரையும் ஒரு சின்ன ஐடியா வந்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த இவ்வளவு பேரையும் மூலக்கூற்றிடை கவர்ச்சிகளோட விசையில வலிமை எப்படி இருக்குன்னு ஆகப்பெரிய வலிமை வந்து இவருக்கு இருக்கு. அடுத்தது இவருக்கு
அடுத்தது இவருக்கு, அடுத்தது இவருக்கு. சரியா? இதுதான் மூலக்கூற்றிடை விசைக்கு வலிமையாக இருக்க போகுது. சோ நம்ம பார்க்க வேண்டியது கொதிநிலை. அவர் கேள்வி கேட்டா முதலாவது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, அவர் கேள்வியாக கொதிநிலை கேட்டார். முதலாவது பார்க்க வேண்டியது அவர்ல இருக்கக்கூடிய மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை என்ன. சரியா? இப்ப இந்த மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டா, நீ பார்த்த உடனே என்ன சொல்லலாம்? பார்த்த உடனே என்ன சொல்லலாம்? அயன். அப்ப ஒரு அயனுக்கும் ஒரு அயனுக்கும் ஒரு அயனுக்கும் இது என்னது? இருமுனைவு. அதே போல அயனுக்கும் இருமுனைவுக்கும் இடைப்பட்ட இடையில் இருமுனைவு என்று சொல்றது என்னன்னா முனைவுடைய கூறுகள். சரியா? முனைவுடைய கூறுகள். சோ கிளியரா ஒரு விஷயத்த மைண்ட்ல எடுங்க. முனைவுடைய ஆட்கள் யாருன்னு கேட்டா, முனைவு இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டா, நான் எல்லாத்தையுமே கொண்டு வரேன். ஒரு சேர்வைக்கு முனைவு இருக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பெர்லியம் குளோரைடு எடுக்கும். எப்படி இருக்கு பெர்லியம் குளோரைடு? இதுதான் பெர்லியம் குளோரைடு. சரியா இல்லையா? இப்ப யோசிங்க, இவங்களோட பிணைப்புல முனைவுத்தன்மை இருக்குமான்னு கேட்டா, என்னது முனைவுன்னு சொல்றது என்னடா, ஒரு பிணைப்புல இருக்கிற இலத்திரனை யோசிச்சு பாரு. இங்க இருக்கிற பெர்லியத்துல இலத்திரன் வந்து இங்க இருக்க போகுது. அதே போல இங்க ஒன்று வந்து குளோரின் இலத்திரனாக இருக்க போகுது. சரியா இல்லையா? இந்த ரெண்டு அணுக்களுமே என்ன செய்யும்? மின்னெதிர்த்தன்மை இருக்கிறதால இந்த பெர்லியம் இந்த ரெண்டு பிணைப்பு இலத்திரனையும் வந்து அவர பக்கம் கொஞ்சம் இழுக்கப்படும். குளோரின் என்ன செய்யும்? அவரும் இந்த ரெண்டு பிணைப்பு இலத்திரனையும் அவர பக்கம் இழுக்க போகுது. இதுல யாருக்கு மின்னெதிர்த்தன்மை கூடன்னு சொல்லுங்க? பெர்லியத்தை விட குளோரினுக்கு மின்னெதிர்த்தன்மை கூட. பெர்லியத்தை விட குளோரினுக்கு மின்னெதிர்த்தன்மை கூடன்னு சொன்னால் இந்த ரெண்டு பிணைப்பு இலத்திரனும் என்ன செய்யும்? இந்த சென்டர்ல இருக்குமா இல்ல குளோரினை நோக்கி போயிருக்குமா? என்ன செஞ்சிருக்கும்? சொல்லுங்க, என்ன செஞ்சிருக்கும்? அந்த பிணைப்பிட அப்படி ரெண்டு பேருக்கும் பொதுவாக மத்தியில இருக்குமா இல்ல என்ன செஞ்சிருக்கு? யாராவது அணுவை நோக்கி ஒரு சைடுக்கு போயிருக்குமா? குளோரினை நோக்கி போயிருக்குமா? என்ன ஆகிருக்கும் சொல்லுங்க? என்னாக இருக்கும்? இலத்திரங்கள் வந்து குளோரின் பக்கத்துக்கு இலத்திரன் செஞ்சிருக்க போறா, மொத்தமா போயிருக்க போற. சோ குளோரின் பக்கத்துக்கு பிணைப்புல இருக்கிற இலத்திரன் வந்து குறித்த ஒரு அணு, அந்த ரெண்டு அணுவுக்கும் மத்தியில் இல்லாமலுக்கு ஏதாவது ஒரு அணுவை நோக்கி போகுமாக இருந்தால், ரெண்டு அணுக்களுக்கு மத்தியில் இல்லாமலுக்கு, பொதுவாக மத்தியில இல்லாமலுக்கு ஏதாவது ஒரு அணுவை நோக்கி அதிகமாக போயிருக்கும் சொன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? முனைவுத்தன்மை அப்படிங்கிற வேர்டு சொல்லுவோம். சரியா? சோ பெர்லியத்துக்கும் குளோரினுக்கும் இடையில வந்து மின்னெதிர்த்தன்மை வேற வேறங்கிறதுனால அவர்கள் என்ன இருக்கும்னு சொல்லுங்க? ஒரு மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் இருக்கும். சோ மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் இருக்கிறதால என்ன ஆகும்? இந்த இலத்திரன்கள் வந்து ஒரு பக்கத்துக்கு அசைய போகுது. சோ பெர்லியம் குளோரின் இந்த பிணைப்புல முனைவுத்தன்மை இருக்க போகுது. அதே போல பெர்லியம் குளோரின் இந்த பிணைப்புலையும் முனைவுத்தன்மை என்ன செய்ய போது? இருக்க போகுது. இப்ப எனக்கு சொல்லுங்க, தந்திருக்கக்கூடிய இந்த சேர்வையில வந்து பிணைப்புல முனைவுத்தன்மை இருக்கா இல்லையா? பிணைப்புல முனைவுத்தன்மை இருக்கு. சரியா இல்லையா? ஆனா நல்லா யோசிக்கா, இது ஒரு நேர்கோட்டு வடிவம். இது என்ன வடிவம்னு சொல்லுங்க? நேர்கோட்டு வடிவம். சரியா? என்ன வடிவம்? நேர்கோட்டு வடிவம். வடிவம் எப்படி காண்ற நான் சொல்லித்தரேன். இது என்ன வடிவம்னு சொல்லுங்க? நேர்கோட்டு வடிவம். சோ இது நேர்கோட்டு வடிவமா இருக்கக்குள்ள என்ன ஆகும்னு சொல்லுங்க? பெர்லியத்துல இருக்கிற இலத்திரன் வந்து குளோரின் இங்கால சைடுல இருக்கக்குள்ள அதுக்கு 180 பாகை என்ன ஆகும்? இங்கால சைட்லயும் அதே அளவு இலத்திரன் வந்து என்ன செய்யப்பட போகுது? இழுக்கப்பட போகுது. ரெண்டு பக்கமுமே ஒரே ஆளுங்கிறதால ரெண்டு பக்கமுமே ஒரே அளவுல இலத்திரன் வந்து இழுப்படும். சோ நார்மலா விசைகள்ல சமநிலை மைண்ட்ல வச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு மையத்துல இருந்து ரெண்டு பக்கம் ஒரே அளவு விசை தொழிற்படுமா இருந்தால் அந்த புள்ளி வந்து அசையுமா? அதே இடத்துல அப்படியே சமநிலையில் இருக்கும். சரியா போயிரு? அதே போலதான் இங்கேயும் வந்து ரெண்டு பக்கத்திலையும் வந்து முனைவுத்தன்மை சமனா இருக்கிறதால மைய அணுவில் இருக்கிற இலத்திரன் வந்து இங்கால பக்கத்துக்கோ அல்லது இங்கால பக்கத்துக்கோ போகுமான்னு கேட்டா இல்ல. அவர் என்ன செய்ய போறார்? மொத்தமாக பார்க்க போனால் இந்த மூலக்கூறுக்கு என்ன செய்யாது? இந்த மூலக்கூறுல வந்து ரெண்டு பக்கத்திலையும் முனைவு வந்து ரெண்டு பக்கத்திலையும் எதிரெதிர் திசையில இருக்கிறதால இவர விளையுள் முனைவு என்னவாக இருக்கும் கேட்டால் பூஜ்ஜியமாக இருக்கும். இவர் விளையுள் முனைவு என்னவா இருக்கும்? பூஜ்ஜியமா இருக்கும். சோ இந்த சேர்வையை பொறுத்த வரைக்கும்
இவர்ல வந்து பிணைப்புல முனைவுத்தன்மை இருந்தாலும் இந்த சேர்வை முனைவற்ற சேர்வை. ஏதாவது குழப்பம் இருக்கு? ஏதாவது குழப்பம் இருக்கு? சோ முனைவுத்தன்மை பார்க்கணும்னு சொன்னா நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் முதலாவது முனைவு இருக்குமா இல்லையான்னு பார்க்கிறதா இருந்தா நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன? ஆக முதலாவது கன்செப்ட் என்னன்னு கேட்டால் முதலாவது கன்செப்ட் நமக்கு தெரிய வேண்டியது தனி மூலக்கூறாக இருந்தால் தனி அணு மூலக்கூறாக இருந்தால் அவருக்கு என்ன இல்ல முனைவு இல்லை. முனைவு அவருக்கு இல்லை. இப்ப உதாரணத்துக்கு ஹீலியம் வந்து என்ன ஒரு தனி அணு மூலக்கூறு. அவர்ல முனைவு இருக்குமான்னு கேட்டா முனைவு இருக்காது. சரியா? அல்லது இருமுனைவு திருப்புதன் இருக்குமான்னு கேட்டா பூச்சி. அந்த மாதிரி சொல்லுவோம். தனி மூலக்கூறா இருந்தால் முனைவு. இரண்டாவது ஒரே மூலகத்தால் ஆன ஈரணு மூலக்கூறு. ஒரே மூலகத்தாலான ஈரணு மூலக்கூறு. உதாரணத்துக்கு Cl2 எடுக்கும். Cl2 வந்து ஒரே மூலகத்தால் ஆக்கப்பட்டிருக்கிற ஈரணு மூலக்கூறு. அப்ப அவர்ல முனைவு இருக்குமான்னு கேட்டா அவர்லயும் முனைவு என்ன செய்யாது, இருக்காது. அப்ப ஒரே மூலகத்தாலான ஈரணு மூலக்கூறுலயும் முனைவு இருக்காது. அப்ப மத்த ஈரணு மூலக்கூறுகள் எல்லாருலயும் என்ன இருக்கும்டா, முனைவு இருக்கும். சிம்பிளா மைண்ட்ல இருக்கு. CO முனைவு இருக்குமான்னு கேட்டால் அது ஈரணு மூலக்கூறு. அதை ஆக்கி இருக்கிறது கார்பன் ஆக்சிஜன் வேற வேற அணுக்கள். அப்ப என்ன இருக்கும், அவர்ல முனைவு கட்டாயம். மூணாவது பல்லணுவாக இருந்தால், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களா இருந்தால் அதுக்கு கண்டிஷன் இருக்கு. முதலாவது கண்டிஷன் என்னன்னு கேட்டால் அதுக்குரிய முதலாவது கண்டிஷன் என்னன்னு கேட்டால் வெளி அணுக்கள் யாவும் சமம். வெளி அணுக்கள் யாவும் சமனா இருக்கு. முதலாவது நீங்க பார்க்க வேண்டியது இங்க இருக்கிற வெளி அணுக்கள் எல்லாம் சமனான்னு பார்ப்பீங்க. வெளி அணுக்கள் சமனா இருந்தால் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அப்படி இல்லை என்று சொன்னால் முதலே முடிவெடுத்துருவோம். வெளி அணுக்கள் வேற வேறையா இருந்தா முனைவு இருக்கும். வெளி அணுக்கள் சமனா இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அடுத்து கொஞ்சம் யோசிக்கலாம். மேபி முனைவு இல்லாம இருக்கலாம். அடுத்த ஸ்டெப்புக்கு போய் பார்ப்போம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டால் வடிவம். அடுத்த ஸ்டெப் என்ன, வடிவம். வடிவம் என்னவா இருக்கணும்னு கேட்டால் வடிவம் வந்து என்னவா இருக்கணும்னு கேட்டால் ஒன்று நேர்கோடா இருக்கு. ஒன்று நேர்கோடு. இரண்டாவது வந்து தளமுக்கோணம். இரண்டாவது என்ன, தளமுக்கோணம். மூணாவது வந்து நான்முகி. நாலாவது வந்து முக்கோண இருகூம்பகம். அஞ்சாவது எண்முகி. ஆறாவது வந்து சதுரத்தளம். ஆறாவது வடிவம் என்ன, சதுரத்தளம். ஏழாவது வந்து நேர்கோடு. அது நேர்கோடு ஆல்ரெடி செலுத்தும் இல்லையா? சோ இவ்வளவு வடிவங்களும் வந்து என்ன செய்யணும், நம்ம இவ்வளவு வடிவங்கள் இருக்கான்னு பார்ப்போம். நான் சொல்றது விளங்குதான்னு பாரு. இப்போ ஒரு சேர்வை தரக்குள்ள அவர்ல முனைவு இருக்குமா இல்லையான்னு கேட்டா நீ ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, தனி அணு மூலக்கூறான்னு பாரு. சோ தனி அணு மூலக்கூறுனா முனைவு இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரி. ரெண்டாவது பார்ப்பீங்க, அப்ப தனியான மூலக்கூறு இல்லைன்னு சொன்னா அது ஒரு ஈரணு மூலக்கூறான்னு பாருங்க. அந்த ஈரணு மூலக்கூறு வந்து ஒரே மூலகத்தால் ஆக்கப்பட்டிருந்தால், ரெண்டுமே ஒரே அணுவா இருந்தால் என்ன சொல்லுவீங்க, முனைவு இல்லை. மூணாவது பல் அணுவா இருந்தால் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கறது வெளியணுக்கள் சமனான்னு பார்ப்பீங்க. இவர் சமனா இருந்தா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். இவர் சமன் இல்லைன்னா ஒரே முடிவு என்ன, இவர் முனைவு உடையவர் சொல்லுவோம். சமனா இருந்தா அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். வடிவம் என்னன்னு பார்ப்போம். அந்த மூலக்கூறோட வடிவம் இந்த ஆறுல ஏதாவது ஒரு வடிவமா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், ஆறுல ஏதாவது ஒரு வடிவமா இருந்தா முனைவற்றது. இதை தாண்டி அது என்ன வடிவமா இருந்தாலும் முனைவுடையது. நான் சொல்றது ஏதாவது குழப்பம் இருக்கு? இது விளங்கிச்சு என்று சொல்றாங்களுக்கு, விளங்கலன்னு சொல்றாங்க. யார் சொல்லிருக்கீங்களா? இல்ல விளங்கிட்டு சொல்லுச்சுன்னா விளங்கிட்டேன்னு சொல்லுவோம். ஓகே, கிளியர். ஓகே, இப்ப
நமக்கு அப்ப தேவையானது வடிவம் காண்ற கான்செப்ட் ஒன்று தேவை இல்லையா? வடிவத்துல அட்டவணை எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். யாருக்காவது வடிவத்துல அட்டவணை தெரியாதவங்க இருக்கீங்களா? 4 தள்ளுகள் இருந்தா என்ன வடிவம், 5 தள்ளுகள் இருந்தா என்ன வடிவம், 3 இருந்தா என்ன வடிவம், அந்த 3ல 1 தனிச்சோடியா இருந்தா என்ன வடிவம்? தெரியாதாக்கள் யாராவது இருக்கீங்களா? யாராவது சொல்லுங்க. சோ ஐ திங்க் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? எல்லாருக்குமே தெரியும். அப்ப வடிவத்துக்கு என்று சொல்லி நான் வடிவத்தை காண்றதுக்கு நான் இங்கே ஒரு ஷார்ட் ட்ரிக் ஒன்று சொல்லிப்பார். வடிவம் காண்றேன்னு சொன்னால் உதாரணத்துக்கு ஒரு NO2 பிளஸ் ஒரு NO2 ஓகே, ஒரு SO3 எடுங்க, SO2 எடுங்க. இந்த SO2 என்ன வடிவம் அப்படின்னு கேட்டால் கட்டமைப்பு வரைஞ்சி பார்த்து சொல்லுவோம் என்ன வடிவம். ஆனா அப்படி வரையாமலுக்கு அவர் என்ன வடிவம் நம்ம கதைக்கலாம். எப்படி கதைக்கலாம்னு கேட்டா யோசிங்க. நம்ம நேற்று ஒரு விஷயம் பார்த்திருக்கோம். இவர வலுவள வேகத்துல கந்தகத்துக்கு 6, ஆக்சிஜன் வலுவள வேகத்துல 6. அப்ப 6 தர 2 எத்தனைடா 12. சோ 6 12 எத்தனைன்னு சொல்லுங்க 6. இது வந்து 6 12 மொத்தம் எத்தனைன்னு சொல்லுங்க 18. சரியா இல்லையா? இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு நேற்று இந்த 18 போட்டுட்டு பிணைப்பெல்லாம் கழிச்சிருக்கோம் இல்லையா? அது நம்ம லூயிஸ் கட்டமைப்பு எழுதுறதுக்கு செய்யறோம். இங்க செய்யறது வார 18 நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் 8 ஆல பிரிக்கிறது. வார 18 என்ன செய்யறது 8 ஆல பிரிக்கிறது. பிரிச்சா என்ன வரும்டா? பிரிச்சா என்ன வரும்? 2. ஏன் 18ல எத்தனை 8 ஆல பிரிபடக்கூடிய நம்பர் இருக்கு? 16 இருக்கு. இப்ப 16 8 ஆல பிரிச்சா 2. 2ம் மிச்சம் எத்தனை வரப்போகுது? 2 வரப்போகுது. சரியா இல்லையா? மிச்சமா 2 வரப்போகுது. இந்த 2 மிஞ்சிறது என்ன செய்யணும் கேட்டா அந்த 2 என்ன செய்யணும்? 2 ஆல பிரிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் 8 ஆல பிரிக்கிற மிஞ்சிற நம்பர் என்ன வந்தாலும் சரி 2 ஆல பிரிக்கும். 2 ஆல பிரிச்ச நம்பர் வரும்னு சொல்லுங்க 1 வரப்போகுது. சரியா இல்லையா? இப்ப நீங்க செய்ய வேண்டியது இல்ல, இந்த 2ஐயும் இந்த 1ஐயும் கூட்டுங்க. கூட்டினா என்ன வரப்போகுது? 3. இந்த 1 ஒரு டேஷ் ஒன்று போட்டு இப்படி எழுதுங்க. 3க்கு 1, அதாவது 3 தள்ளுகளுக்குள்ள 1 தனிச்சோடி. 3 தள்ளுகளுக்குள்ள 1 தனிச்சோடி சொன்னா என்ன வடிவம்? குயிக்கா சொல்லுங்க யார் சரி? 3 தள்ளுகளுக்குள்ள 1 தனிச்சோடி என்ன வடிவம் இருக்குங்க? என்ன வடிவம் சொல்லுங்க? 3 தள்ளுகளுக்கு அதுல 1 தனிச்சோடி என்ன வடிவம்டா? வி ஷேப் இல்லையா? வி ஷேப் என்று சொல்லுவோம் அல்லது கோணம் சொல்லுவோம். அப்ப இந்த SO2 என்ன வடிவம்னு சொல்லுங்க? வி ஷேப்பா இருக்க போறா? வி ஷேப் ஓ கோணல். வி ஷேப் அல்லது கோணல் வடிவம்னு சொல்லுவோம். இது நீங்க யாருக்கு வேணா யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து நீங்க யாருக்கு வேணா யூஸ் பண்ணலாம். இந்த டைம் நீங்க இத யூஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு ஐடியாவை கிளியரா ஒரே ஒரு விஷயத்தை மைண்ட்ல வைங்க. இதுல வந்து ஹைட்ரஜனுக்கு வழக்கமா எத்தனை போடுவோம்னா 1 போடுவோம் இல்லையா? வலுவலகத்துல 1 போடுவோம். ஆனா அதே ஹைட்ரஜன் வந்து மைய அணுவோட இணைஞ்சிருந்தால், மைய அணுவுடன் டிரெக்டாக இணைஞ்சிருந்தால், மைய அணுவோட டிரெக்டா ஹைட்ரஜன் இணைஞ்சிருந்தால் அதுக்கு நம்ம 1 போட மாட்டோம், 7 போடுவோம். சரியா? இதை மட்டும் ஐடியால இதை மட்டும் மைண்ட்ல கிளியரா வச்சுக்கணும். ஐதரசனுக்கு 1 போடுவோம். ஆனா அதுவே மைய அணுவோட அவர் டிரெக்டா இணைஞ்சிருந்தா 7 போட்டுருவோம். இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இப்போதைக்கு போதும். இப்போதைக்கு இந்த SO2 முனைவுடையதா இல்லையான்னு கேட்டா நான் என்ன சொல்லலாம்? யோசிச்சு பாருங்க. நமக்கு முதலாவது இந்த SO2 பாருங்க 1 2 3 அணுக்கள் இருக்கு. அப்ப 3 அணுக்கள் இருந்தா பல்ல அணுக்குள்ள வரப்போம். முதலாவது வெளியணுக்கள் யாவும் சமனா இருக்கும். மைய அணு கந்தகம், வெளியணுக்கள் 2 ஆக்சிஜன். அப்ப 2 ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்ப 2 பேருமே சமன். அப்ப முதலாவது கண்டிஷன் சரி. இப்ப முதலாவது கண்டிஷன் சரினா என்ன செய்யணும்? ரெண்டாவது கண்டிஷனுக்கு வரும். ரெண்டாவது கண்டிஷன் இந்த 6 வடிவத்துல ஏதாவது ஒன்று இருக்கணும். ஆனா இவர் வந்து கோணல் வடிவம். இதுக்குள்ள கோணல் இருக்கான்னு சொல்லுங்க? இல்ல. முதலாவது வடிவம் அவர் சமன். ஆனா ரெண்டாவது வடிவம் வந்து கோணல் இல்லைங்கிறதால இவருக்கு என்ன சொல்லுவோம்? இந்த SO2 ஒரு முனைவுடைய சேர்வை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ ஒரு வடிவத்தை வச்சு நம்ம என்ன செய்யறது? முனைவுக்கு போறதுக்காக தான் இந்த வடிவத்தின் ஐடியாவை நான் சொல்லி தந்திருக்கேன். இதை கிளியரா மைண்ட்ல வச்சுக்கொள்ளும். ஏதாவது குழப்பம் இது வரைக்கும் இருக்கும்? இப்ப நான் சொல்லி தந்த ட்ரிக் இது வரைக்கும் தெரியாது, இப்பதான் பார்த்திருக்கோம்னு சொல்ல எத்தனை இது இப்பதான் எங்களுக்கு தெரியும் சொல்லி சொல்றாங்க எத்தனை பேர் இருக்கு? இந்த வடிவம் அதே போல இந்த கொதிநிலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே யூனிட் 2 விஷயங்கள். சரியா? இவ்வளவு வந்து யூனிட் 2 விஷயங்கள் யூனிட் 2ல படிச்சிருக்கேன். சோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைமா தான் இது விளங்கி இது இன்றைய தான் சார் பார்த்திருக்கேன்னு சொல்ற ஆட்களுக்கு வந்து இது கஷ்டமா இது விளங்கிச்சா? இது உங்களுக்கு இப்ப யூஸ் பண்ண இயலுமா இருக்குமா என்ன வடிவம் கேட்டாலும்? ஓகே. சோ நம்ம என்ன செய்வோம்? இத கேள்விகள் செய்யக்கூட தொடர்ச்சியாக அவ்வளவையும் பார்த்துக்குவோம். சரியா?
சோ அப்ப நமக்கு தேவை அவருக்கு முனைவு இருக்குமா இல்லையா. சரி, இப்ப அந்த சேர்வையில முனைவு இருக்குன்னு எடுப்போம். முனைவு இருக்கு. அப்ப அதுல முனைவு இருந்தால் முனைவு இருக்கிற சேர்வைகள் எடுப்போம். முனைவு இருக்கும் சேர்வைகள் எடுத்து சொன்னால் முனைவு இருக்கும் சேர்வைகள் எடுத்து சொன்னால் இந்த முனைவுக்கு நம்ம இன்னொரு வேர்டு என்ன சொல்லுவோம், இருமுனைவுத்தன்மை ஒரு வேர்டு சொல்லுவோம். இருமுனைவுத்தன்மை, இருமுனைவுத்தன்மைங்கிற ஒரு வேர்டு சொல்லுவோம் இல்லையா. முனைவு இருக்கிற சேர்வைகள், அதாவது இருமுனைவுத்தன்மை இருக்கிற சேர்வைகள் நம்ம எடுத்தோம்னு சொன்னால் இவங்களோட முனைவுத்தன்மை எதுக்கு எதால் அதிகரிக்கும். முனைவுத்தன்மை எதை வச்சு நம்ம கலப்போம். யாருக்கு முனைவுத்தன்மை கூடனா நீங்க எதை பாப்பீங்க, முதலாவது எதை பாக்குறது, எதை பார்க்கணும்டா முனைவுத்தன்மை எதை வச்சு கலப்போம்னு கேட்டா கிளியரா மைண்ட்ல எடுக்கணும். மின் எதிர்த்தன்மை வித்தியாசம், மின் எதிர்த்தன்மை வித்தியாசம். சோ மின்னெதிர், இப்ப ஒரு 4 சேர்வை இருக்கா, 4 சேர்வையில யாருக்கு முனைவு கூட கேட்டா நீங்க என்ன செய்வீங்க, முனைவு இருக்கிறாக்களை தேடி கண்டுபிடிச்சு அந்த முனைவு இருக்கிற கூறுகள்ல யாருக்கு மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் கூடவோ, அந்த அணுக்களுக்கு இடைப்பட்ட மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் யாருக்கு கூடவோ அவருக்கு தான் முனைவுத்தன்மை கூட அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா சரி. ஏதாவது குழப்பம் இது வரைக்கும் இருக்கா, ஏதாவது குழப்பம் இது வரைக்கும் இருக்கு, ஏதாவது உங்களுக்கு விளங்காம இருக்கா. ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபுல்லா கதைச்சிடுவோம், கழிச்சிட்டு கேள்விகளை தொடக்குள்ள இவ்வளவு நான் ஆண்ட மாதிரி இருக்கும். ஏதாவது விளங்காம இருக்கா, குயிக்கா சொல்லுங்க. கிளியரா கிளியர் கொடுங்க. ஓகே, இப்ப இந்த அயன் இருமுனைவு இடையீர்ப்புன்னு சொல்றது என்ன, அயன் சேர்வை உண்டு, ஒரு அயனுக்கும் இருமுனைவுடைய கூறு, இருமுனைவுடைய கூறு, இருமுனைவுடைய கூறொண்டுக்கும் இடையில வர கவர்ச்சி தான் இந்த அயன் இருமுனைவு இடையீர்ப்பு. எனக்கு சொல்ற இந்த அயன் ஏற்றம் கூடினால், அயன் ஏற்றம் கூடுமாக இருந்தால் அல்லது இவர்கள் முனைவுத்தன்மை அதிகரிக்குமா இருந்தால், முனைவுத்தன்மை அதிகரிக்குமா இருந்தால் என்ன ஆகும் சொல்லுங்க, என்ன ஆகும், ஏற்றம் கூட கூட கவர்ச்சி கூடும். சோ இவர் ஏற்றம் கூடுதல் இருந்தால் அல்லது இந்த இருமுனைவுடைய சேர்வையின் முனைவுத்தன்மை கூடுதல் இருந்தால் என்ன ஆகும், இந்த கவர்ச்சியின் வலிமை அதிகரிக்க போகுது. ஏதாவது குழப்பம் இருக்கு, ஏதாவது குழப்பம் இருக்கு, கிளியரா இருக்குன்னு சொல்லி நம்புது. இந்த ஐதரசன் பிணைப்பு நம்ம எங்க கலப்போம் கேட்டா, ஐதரசன் பிணைப்பை கிளியரா எடுத்துக்கொள்ளுங்க. என்ன 3 சந்தர்ப்பத்துல ஐதரசன் பிணைப்பு, ஒன்று புளோரினோட ஐதரசன் டைரக்டாக பிணைப்புல இருக்கணும், அல்லது ஆக்சிஜனோட ஐதரசன் டைரக்டாக பிணைப்புல இருக்கு, அல்லது நைதரசனோட ஐதரசன் டைரக்டாக பிணைப்புல இருக்கு. இந்த 3 சந்தர்ப்பம் புளோரினோட ஐதரசன் டைரக்டா பிணைப்புல இருக்கணும், அல்லது ஆக்சிஜனோட இந்த ஐதரசன் டைரக்டா பிணைப்புல இருக்கணும், அல்லது நைதரசனோட டைரக்டா ஐதரசன் பிணைப்புல இருக்கணும். இந்த 3 சந்தர்ப்பத்துல ஒரு மின்னெதிர்த்தன்மை கூடின ஒரு அணு இந்த ஐதரசனுக்கு பக்கத்துல வருமாக இருக்கும். மின்னெதிர்த்தன்மை கூடின ஒரு அணு அவரோட இலத்திரன் இருக்கணும், அது ஐதரசனுக்கு பக்கத்துல வருமாறு என்ன ஆகும் கேட்டால் இந்த ஐதரசன் இந்த இலத்திரனோட ஒரு சின்ன கவர்ச்சியோட உருவாகும். ஐதரசன் என்ன செய்யும், இலத்திரனோட கவர்ச்சியோட உருவாகும். இந்த கவர்ச்சிகளுக்கு தான் நம்ம என்ன பேர் சொல்ல போறோம்னு கேட்டால் ஐதரசன் பொண்டுன்னு சொல்லி பேர் சொல்ல போறோம், ஐதரசன் பிணைப்பு. சரி, இதுல ஐதரசன் பிணைப்புல வலிமை இங்க யாருக்கு கூடன்னு கேட்டா கிளியரா மைண்ட்ல இருக்கணும். புளோரின் ஐதரசன் அவரோட ஐதரசன் பிணைப்பு வலிமை கிட்டத்தட்ட 40 கிலோ ஜூலாக இருக்கிறது, ஒரு வலிமையான ஒன்று. ஆக்சிஜன் ஐதரசனால வார இந்த ஐதரசன் பிணைப்பு வலிமை 28 கிலோ ஜூலாக இருக்கு. நைதரசன் ஐதரசனால வாரது 8 கிலோ ஜூலாக இருக்கும். சோ எனக்கு சொல்லுங்க, இதுல யார் வலிமையானது, புளோரின் ஐதரசனால வார ஐதரசன் பிணைப்புக்கு வலிமை கூட. சரியா, புளோரின் ஐதரசனால வார ஐதரசன் பிணைப்புக்கு என்ன கூட, வலிமை கூட. அப்படி பார்த்தாடா நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க, சிம்பிளா யோசிச்சு பாருங்க. ஒரு HF இருக்கு, HF உண்மையாக எப்படி இருக்கும்னு கேட்டால் ஹைட்ரோஜன் புளோரின், அதே போல ஹைட்ரோஜன் புளோரின், அதே போல ஹைட்ரோஜன் புளோரின். இப்ப இது HFல எப்படி இருக்கும்னு சொல்லுங்க, இந்த புளோரின்ல 3 சோடி இருக்கு, இந்த புளோரின்ல 3 சோடி இருக்கு, புளோரின்ல 3 சோடி இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ஹைட்ரோஜன் என்ன செய்யும், புளோரின் இந்த எலக்ட்ரான் சோடியோட கவர்ச்சி உண்டா, இந்த ஹைட்ரோஜன் இந்த புளோரின் எலக்ட்ரான் சோடியோட கவர்ச்சி.
இங்கால ஹைட்ரஜன் இங்கால வரும். அதே போல இந்த புளோரின் இங்கால வரும். இப்ப எனக்கு சொல்லுங்க, ஒரு HF மூலக்கூறால எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட் ஆக்கியது இந்த சந்தர்ப்பத்தில்? ஒரு HF மூலக்கூறுக்கு எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட் ஆக்கியது? எத்தனை ஆக்கியது? 2. சரியா இல்லையா? 2. இப்ப அப்ப ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஒரு ஆளோட பெருமானம் 40 கிலோ ஜூல் என்று சொன்னால் இது 40, அதே போல இது 40 என்று சொன்னால் எனக்கு சொல்லுங்க HF மொத்தமான ஹைட்ரஜன் பாண்ட் கவர்ச்சி பெருமானம் என்னவா இருக்கும்? எவ்வளவு இருக்க போது? 40 பிளஸ் 40 80 இருக்கு. 40 பிளஸ் 40 80 கிலோ ஜூலாக இருக்க போகுது. ஏதாவது குழப்பம் இருக்கா? ஏதாவது குழப்பம் இருக்கு? ரெண்டாவது இவருக்கு வாங்க, யாருக்கு? H2O வாங்க. H2O எப்படி இருக்கும்? ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், இன்னொரு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், அதே போல இன்னொரு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். இவர்ல 2 தனிச்சோடி இப்படி இருக்க போறார், இவர்ல 2 தனிச்சோடி இருக்க போறார், இவர்ல 2 தனிச்சோடி இப்படி இருக்க போறார். சரியா? இப்ப இந்த டைம் என்ன ஆகும் சொல்லுங்க? இந்த ஐதரசனுக்கும் இந்த இலத்திரனுக்கும் இடையில ஒரு கவர்ச்சி, இந்த ஐதரசனுக்கும் இந்த இலத்திரனுக்கும் இடையில ஒரு கவர்ச்சி, இந்த ஆக்சிஜன் நீங்கள் யாராவது ஒருவரோட கவர்ச்சி ஆக்குவார், இந்த ஆக்சிஜன் நீங்கள் யாராவது ஒருவரோட கவர்ச்சி ஆக்குவார். அதே போல இவர் யாராவது ஒருவர், இவர் யாராவது ஒருவர், இவர் யாரோ ஒருவர், இவர் யாரோ ஒருவர். இப்ப சொல்லுங்க, இந்த டைம்ல ஒரு நீர் மூலக்கூறால எத்தனை ஐதரசன் பிணைப்பு ஆக்கி? ஒரு நீர் மூலக்கூறு ஆக்கக்கூடிய ஐதரசன் பிணைப்புகள் எண்ணிக்கை 4. சரியா இல்லையா? 4. இப்ப யோசிடா, ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பு வலிமை 28 கிலோ ஜூல். அப்ப எனக்கு சொல்லுங்க, ஒரு நீர் மூலக்கூறை சுத்தி எவ்வளவு ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கும்? 28 தர 4 பெருமானம் என்னவா இருக்கும்? 112 கிலோ ஜூலாக இருக்க போகுது. 112 கிலோ ஜூலாக இருக்க போகுது. ஏதாவது குழப்பம் இருக்கு? ஏதாவது குழப்பம் இருக்கு? அதே போல அமோனியா எடுத்தோம்னு சொன்னா அமோனியா வந்து 8 கிலோ ஜூல். அமோனியாவை எடுத்தால் அவர்கள் வந்து எவ்வளவு இருக்க போகுது? நாளைக்கு அது அமோனியா இருக்கும் நைதரசன் ஐதரசன் ஐதரசன், இவர்ல ஒரு தனிச்சோடி, அதே போல இன்னொரு நைதரசன் ஒரு தனிச்சோடி, ஐதரசன் ஐதரசன் ஐதரசன். இப்ப என்ன ஆகும்னு சொல்லுங்க, இந்த நைதரசன் வந்து இங்கால ஒரு கவர்ச்சி உண்டு ஆக்குவார், இவர் வந்து இப்படி ஒரு கவர்ச்சி உண்டு ஆக்குவார். ஒரு அமோனியாவால் எத்தனை ஹைட்ரஜன் பிணைப்பு ஆக்கிய இந்த சந்தர்ப்பத்துல? ஒரு அமோனியா எத்தனை ஹைட்ரஜன் பிணைப்பு ஆக்கும்டா? எத்தனை ஆக்கும் ஹைட்ரஜன் பிணைப்பு அமோனியாவால்? 2 பேர் ஆக்குது இப்படி பார்த்தா. சரியா இல்லையா? இப்ப சொல்லுங்க, ஒரு ஹைட்ரஜன் பிணைப்புல வலிமை எத்தனை? எவ்வளவு? 8 கிலோ. அப்ப அமோனியால மொத்தமானது எவ்வளவு சொல்லுங்க? 8 பிளஸ் 8 கிலோ ஜூல் சொன்னால் ஒரு 16 கிலோ ஜூல். சரி, இதே அமோனியா வந்து இவராலையும் ஆக்க இயலும் வெப்பமே, இந்த ஐதரசங்களாலையும் ஆக்கலாம். ஒரு அமோனியா 4 ஆக்குதுன்னு எடுத்தாலும் எவ்வளவு? 32 கிலோ ஜூல். சரியா பிள்ளையா? இப்ப யோசிங்க, HFல இருக்கிற ஆக மொத்தமான ஐதரசன் பிணைப்புகளோட வலிமை 80 கிலோ ஜூல், H2O எடுத்தா 112 கிலோ ஜூல், அதே அமோனியாவை எடுத்தா 32 கிலோ ஜூல். எனக்கு சொல்லுடா, இப்ப எனக்கு சொல்லு, இந்த 3 பேர்ல யாருக்கு ஐதரசன் பிணைப்புல வலிமை கூட? மொத்தமான ஐதரசன் பிணைப்புல வலிமை யாரு கூட? HFக்கா H2Oக்கா அமோனியாக்கா? யாருக்கு? குயிக்கா சொல்லுங்க, கிளாஸ்ல பேசுங்க. யாருக்கு? HFக்கா H2Oக்கா அமோனியாக்கா? யாருக்கு கூட? யாருக்கு? H2O. ஏன்? இவர் 80, இது 112, இது வந்து 32. சோ ஐதரசன் பிணைப்புட வலிமை இவருக்கு தான் ஆக கூடவா இருக்கிறதால இவருக்கு தான் என்னவா இருக்கும்னு சொல்லுங்க, கொதிநிலை ஆக கூடவா இருக்கும். சொல்லுங்க, செக் பண்ணி பார்க்கலாம். HF விட H2ஓட கொதிநிலை கூட. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், சார் புளோரினோட ஐதரசன் இணைஞ்சா வாரதானே சார் வலிமையான ஐதரசன் பிணைப்பு, அப்ப ஏன் சார் H2Oக்கு கொதிநிலை கூட கேட்டாலும் காரணம் தெரியும். என்ன? அது 4 பிணைப்பாக்கும். 4 பிணைப்பு மொத்தமான விளைவில் பெருமானம் 112. ஆனா இவர் 2 தான் ஆக்குவார், அவர் விளைவில் 80 தான். எவ்வளவுதான் வலிமையா இருந்தாலும் அவர் 2 தான் ஆக்குறார், அது மொத்தமா 80. இது வலிமை அவரோட குறைவா இருந்தாலும் 4 ஆக்குது, அதனால என்ன சொல்லுங்க, இவருக்கு வந்து மொத்தமான விளைவில் கூட, அதனால நீருக்கு வந்து கொதிநிலை கூட வரும். ஏதாவது குழப்பம் இருக்கா? ஏதாவது குழப்பம் இருக்கா? இது விளங்காதாக்கள் யாராவது இருக்கீங்களா? குயிக்கா சொன்னீங்கன்னா நான் குயிக்கா ஓடி போவாங்க மத்த சைடு. ஓகே, கிளியர் இல்லையா? இப்ப அப்ப ஐதரசன் பிணைப்புண்டு வரக்குள்ள நம்ம இந்த கன்செப்ட வச்சு அழகா கழிச்சிடலாம். இதுல வந்து யாருக்கு வலிமை கூடங்கிற கன்செப்ட வச்சு கழிச்சிடலாம். சரியா இல்லையா?
இருமுனை இருமுனை இடையிற்பட வலிமை அதுல அங்க இருக்கும்னு சொல்லுங்க. அவர முனைவுத்தன்மை. முனைவுத்தன்மை அதிகரிக்குமா இருந்தால் இருமுனை இருமுனை விடையிற்பு அதிகரிக்க போகுது. அதே போல இருமுனைவு தூண்டிய இருமுனை விடையிற்புங்கிறது யாருக்கு என்றால் இருமுனைவு இருக்கிற ஒரு சேர்வைக்கும் இருமுனைவு இருமுனை விடையிற்பு யாருக்கு இருமுனை உடைய சேர்வைக்கும் இன்னொரு இருமுனை உடைய சேர்வைக்கும் இடையில வர கவர்ச்சிதான் இருமுனை இருமுனை விடை. இருமுனைவு தூண்டிய இருமுனை விடையிற்புங்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு இருமுனை உடைய சேர்வை இருப்பார், இன்னொருவர் இருமுனைவு தன்மை இல்லாத முனைவு இல்லாத ஒரு சேர்வை இருக்கு. இப்ப இந்த ரெண்டு பேரையும் பக்கத்துல கொண்டு போனா அந்த ரெண்டு பேரையும் பக்கத்துல கொண்டு போனால் என்ன ஆகும்னு கேட்டால் முனைவு இல்லாதவர்ல முனைவு தூண்டப்படும். முனைவு என்ன செய்யப்படும்? தூண்டப்படும். அதுக்குதான் என்ன பேர் சொல்றோம்? தூண்டிய இருமுனைவு. அப்ப இதுல முனைவு தூண்டப்பட்டா என்ன ஆகும்டா, முனைவி ஆரம்பத்துல இருக்குல்ல, இப்ப முனைவு தூண்டப்பட்டுச்சு. இவர்ல மற்றவர்ல பெர்மனண்டான முனைவு தன்மை இருக்கு. இப்ப முனைவு இருக்கிறவரும் இப்ப தூண்டப்பட்டவருக்கு முனையில் என்ன வரும்? ஒரு கவர்ச்சி வரும். அந்த கவர்ச்சி வந்து இருமுனைவு தூண்டிய இருமுனைவு இருப்பாரு. இதுவும் என்ன செய்யும்? அவர் முனைவு தன்மையில அங்க இருக்கு. முக்கியமான விஷயம் என்ன? இந்த லண்டன் ஃபோர்ஸ். நம்ம சிலபஸ் முழுக்க நிறைய கேள்வி வருது யாருன்னு கேட்டா அந்த லண்டன் விசை. நமக்கு தெரியும் லண்டன் விசை என்று சொல்றது யார் யாருக்கு கேட்டால் முனைவு இல்லாத ஒருவருக்கும் முனைவு இல்லாத இன்னொருவருக்கும் இடையில வாரதுதான் என்ன லண்டன் விசை. முனைவு இல்லாத ஒருவருக்கும் இன்னொரு முனைவு இல்லாதவருக்கும் இடையில வாரதுதான் என்ன லண்டன் விசை. இப்ப முனைவு இல்லாத ரெண்டு பேர் தாக்கம் அடையக்குள்ள நான் முனைவுத்தன்மையை வச்சு கதை கேளுமான்னு கேட்டா, ஏன்னா அவரோட முனைவு ஆல்ரெடி இல்ல, அதை வச்சுதான் கதை கேளு. இந்த லண்டன் விசையோட வலிமை எதுல தங்கி இருக்குன்னு கேட்டா 3 காரணி. முதலாவது காரணி மூலக்கூட்டு திணிவு. இரண்டாவது காரணி வந்து நேர்பரப்பின் அளவு. மூணாவது காரணி இலத்திரன் புகாரின் அளவு. அந்த 3 காரணியிலும் தான் லண்டன் விசையோட வலிமை தங்க போகுது. ஒன்று வந்து மூலக்கூற்று திணிவு, அடுத்தது வந்து நேர்பரப்பின் அளவு, மூணாவது வந்து இலத்திரன் புகாரின் அளவு. இந்த 3 பேரும் கூடுமாக இருந்தால் 3 பேர்ல யாராவது ஒருவர் கூடினாலும் லண்டன் விசையோட வலிமை செய்ய போது கூட போகும். இது எப்படி நான் வழங்கப்படுத்துறது? முதலாவது பாருங்க. முதலாவது என்ன? மூலக்கூற்று திணிவு. ஹீலியம், நியோன், ஆர்கான், இந்த 3 பேரையும் எடுக்கிறது. இந்த 3 பேர்லயும் வந்து லண்டன் விசையோட வலிமை எப்படி இருக்கும் கேட்டா முதலாவது நான் பார்க்கணும் இவங்க மூலக்கூற்றுடைய கவர்ச்சிகள் எப்படி இருக்கும் கேட்டா நான் முதலாவது பார்க்கணும் இது முனைவுடையதான்னு பார்க்கணும். முனைவுடையதான்னு பார்த்தா 3 பேருமே தனி அணு மூலக்கூறுகள் முனைவற்றது. அப்ப என்ன விசை மட்டும் இருக்குமாறுல லண்டன் விசை மட்டும் இருக்கு. இப்ப லண்டன் விசையோட வலிமை தான் அங்க இருக்குன்னு சொல்லுங்க. மூலக்கூற்று திணிவு கூடினா லண்டன் விசையோட வலிமை கூடும். இவங்க மூலக்கூற்று திணிவு என்ன செய்யும்னா இந்த மாதிரி மூலக்கூற்று திணிவு கூட்டிட்டு போக போகுது. சோ லண்டன் விசையோட வலிமையும் இந்த மாதிரி கூடும். இது வந்து நம்ம 1 வச்சு கரெக்ட். ரெண்டாவது கரைக்கலாம் என்ன கேட்டால் யோசிங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, நான் சொல்றது விளங்குதான்னு பாருங்க. CH3 CH2 CH2 CH3 இப்படி ஒரு சேர்வை இருக்கா. அடுத்த சேர்வை வந்து CH3 CH CH3 CH3 இப்படி ஒரு சேர்வை இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 2 பேருமே முனைவு இருக்குமா இல்லையான்னு கேட்டா நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் விளங்கணும். என்ன கான்செப்ட்? ஒரு சேர்வையில கார்பன் ஐதரசன் மட்டும் இருந்தால் அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லுவோம். மட்டும் இருந்தால் அவர்ல முனைவுத்தன்மை இருக்காது. அது ஒரு முனைவற்ற சேர்வை. கார்பன் ஐதரசன் மட்டும் இருந்தா அது ஒரு முனைவற்ற சேர்வை. கிளியரா மைண்ட். கார்பன் ஐதரசன் மட்டும் இருந்தா அது ஒரு முனைவற்ற சேர்வை. இப்ப சொல்லுங்க, இந்த 2 பேரையும் பார்த்தா 2 பேரையும் கார்பன் ஐதரசன் மட்டும்தான் இருக்கு. அப்ப இதுல முனைவு இருக்குமான்னு கேட்டா முனைவு இல்லை. அப்ப இதுல முனைவு இல்லை என்று சொன்னால் அவர்ல என்ன விசை இருக்கும்? லண்டன் விசை மட்டும்தான் இருக்கும். இப்ப இந்த 2 பேர்ல லண்டன் விசையோட வலிமை யாருக்கு கூடன்னு கேட்டா எனக்கு சொல்லுங்க. இது இவங்களோட மூலக்கூற்று திணிவை பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, 1 2 3 4 கார்பனும் 10 ஐதரசன். இப்ப 4 கார்பன் சொன்னா 48, 10 ஐதரசன் சொன்னா எவ்வளவு? 10. அப்ப டோட்டலா 58 கிராம் மூல் மைனஸ் 1 இவர மூலக்கூற்று திணிவு. இவரை பாருங்க, 1 2 3 4 கார்பன், அதே 10 ஐதரசன். சோ இவரும் 58. சோ 2 பேர திணிவும் சமனாதான் இருக்கு. 2 பேர திணிவும் என்ன செய்யுது? சமனாதான் இருக்கு. இப்ப 2 பேர திணிவும் சமனா இருந்தா நம்ம என்ன செய்யறது? அடுத்த ஸ்டெப் எதுக்கு போறேன்னு கேட்டால் நேர்பரப்பின் அளவுக்கு போகணும். அதாவது இவரை நேர்ச்சங்கிலியை பாருங்க, எத்தனை கார்பன் இருக்கு? 4 கார்பன், பெரிய ஒரு சங்கிலி. ஆனா இதுவே
நேர்ச்சங்கிலில 3 பேர், ஒரு ஆள் கிளையா இருக்க. இப்ப நேர்பரப்பு இந்த 2 பேர்ல யாருக்கு கூட? நேர்ச்சங்கிலி யாருக்கு பெருசு? இவருக்கு 4 காவல், இது நேர்ச்சங்கிலில 3 காவல். அப்ப இவருக்கு தான் நேர்பரப்பு கூட. அதனால நேர்பரப்பு இவருக்கு கூடன்னு சொன்னால் லண்டன் விசையோட வலிமை இவருக்கு தான் கூட வரும். நான் சொல்றதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? இது விலங்கல்லன்னு சொல்றாக்கள் யாராவது இருக்கீங்க? இல்ல விளங்கிட்டு சார் கிளியர் அப்படின்னு சொல்றாக்கள் இருந்தா மெசேஜ் போடுங்க குயிக்கா. வேற யாராவது? ஓகே குட். இப்ப இப்ப சொல்லுங்க, இப்ப லண்டன் விசை நிகழ்வுக்குள்ள இந்த ரெண்டையும் பார்த்தாலே நமக்கு போதும். இதுவே நமக்கு ஒரு ஒரு மேக்சிமமான விஷயத்துக்கு இவ்வளவு நமக்கு இப்போதைக்கு போதும். சரி, இதுல வந்து நமக்கு தெரிய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த லண்டன் விசை இருக்காரு, இந்த லண்டன் விசை இருக்காரு, இந்த லண்டன் விசையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டால், இவர் வந்து இங்க இருக்கிற எந்த கவர்ச்சி இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற எல்லா கவர்ச்சிகளோடையும் இந்த லண்டன் விசையும் சேர்ந்துதான். அதாவது எல்லா பங்கீட்டு வலு சேர்வைகளும், எல்லா பங்கீட்டு சேர்வைகளிலும், எல்லா பங்கீட்டு சேர்வைகளிலும் இந்த லண்டன் விசை இருக்கு. எல்லா பங்கீட்டு சேர்வைகளையும் லண்டன் விசை இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முனைவுடைய ஒரு கூறுல வந்து இருமுனை இருமுனை விட இருக்கும் தானே, அதுக்கு கூட லண்டன் விசையும் இருக்கு. ஆனா அதுவே முனைவற்ற கூறா இருந்தால் அவர்ல இந்த எந்த கவர்ச்சியும் இருக்காது, லண்டன் விசை மட்டும் இருக்கு. சோ எல்லா பங்கீட்டு வலு சேர்வைகளை லண்டன் விசை என்ன செய்ய இருக்கத்தான் போகுது. அவர்ல அதை விட வலிமையான கவர்ச்சி இருந்தாலும் அதுக்கு கூட லண்டன் விசை இருக்கு. ஏதாவது குழப்பம் இருக்கா? ஏதாவது குழப்பம் இது வரைக்கும் இருக்கா? நான் சொல்ற விஷயங்கள் ஏதாவது குழப்பம் இருக்கா? இப்ப இப்ப நமக்கு தெரிய வேண்டிய இன்னும் 2-3 விஷயத்தை மட்டும் பேச கேள்விக்குள்ள போலாம். என்ன, இந்த ஐதரசன் பிணைப்பு வந்து, இந்த ஐதரசன் பிணைப்பு வந்து வாயு நிலையில இருக்கிற சேர்வைகள்ல ஐதரசன் பிணைப்பு இருக்காது. என்ன சொல்ல வாரம், இப்ப H2O நீங்க எடுத்தீங்களா இருந்தால் H2O திரவமா இருந்தா ஐதரசன் பிணைப்பு இருக்கு, H2O திண்மமா இருக்கப்பல ஐதரசன் பிணைப்பு இருக்கு. ஆனா அதுவே வாயு H2O கேஸ் எடுத்து சொன்னா, நீராவி எடுத்தால் அவர்ல ஐதரசன் பிணைப்பு இருக்காது. அந்த டைம் அவங்கள என்ன இருக்கும்னு கேட்டால் இருமுனை விருமுனை விடையிறுப்பு தான் இருக்கும். ஐதரசன் பிணைப்புக்கு பதிலாக இருமுனை விருமுனை விடையிறுப்பு, அதுக்கு கூட லண்டன் விசை இருக்கும். நான் சொல்றது விளங்கிச்சா? நான் சொல்றது விளங்கிச்சா? ஏதாவது குழப்பம் இருக்கா இதுவரை? ஏதாவது குழப்பம் இருக்கா? ஏதாவது குழப்பம் இருக்கா? சோ கிளியரா இருக்கும் சொல்லி நம்புறேன். சோ இது இவ்வளவையும் வச்சு என்ன செய்யலாம், அப்ப இந்த மூலக்கூற்று கவர்ச்சிகளை பத்தி தான் நாங்க ஃபுல்லா கிடைச்சது. இந்த மூலக்கூற்று கவர்ச்சி சம்பந்தமான விஷயம் நமக்கு கிளியரா இருக்குன்னு சொன்னாங்க. இவ்வளவையும் வச்சு எனக்கு மூலக்கூற்று கவர்ச்சியின் ஓர்டர் எனக்கு கதைக்க இயலும்னு சொன்னால் நான் என்ன செய்யலாம், மூலக்கூற்று கவர்ச்சியை வச்சு கொதிநிலை கதைக்கலாம். கொதிநிலை எனக்கு தெரியும் சொன்னாடா, கிளியரா மைண்ட்ல இடு. கொதிநிலை எனக்கு தெரியும் சொன்னா இதை வச்சு நான் என்ன கதைக்கணும் சொல்லுங்க. கொதிநிலை கூட 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 அவர் ஆவியாகிற தன்மை என்ன செய்ய குறையும். பெரிய ஒரு கொதிநிலை இருக்கிறவர் என்ன செய்ய மாட்டார், டக்குன்னு ஆவியாக மாட்டார். சொல்றது விளங்குதா? கொதிநிலை ஒரு பெரிய ஒரு கொதிநிலை இருக்கிறவர் என்ன செய்ய மாட்டார், குயிக் ஆவியாக மாட்டார். சோ கொதிநிலை கூடினவர் வந்து ஆவியாகிற அளவு குறையும். அதாவது ஆவி பரப்புத்தன்மை, ஆவி பரப்புத்தன்மைன்றதுக்கு பேர் சொல்லுவோம், ஆவி பரப்புத்தன்மை குறைவரைக்கும் கொதிநிலை கூடி. அல்லது ஆவி பரப்புத்தன்மை குறையுதுன்னு சொன்னால், அவர் ஆவியாகிறது குறையுதுன்னு சொன்னால் அவர் ஆவி அமுக்கம், நிரம்பல் ஆவி அமுக்கம், நிரம்பல் ஆவி அமுக்கம் என்ன செய்யும், குறைவாக. நிரம்பல் ஆவி அமுக்கம் என்ன செய்யும், குறைவர். ஏதாவது குழப்பம் இருக்கும்? சோ கடைசியா கேஸ் வளங்கள் என்ன, இட் மீன்ஸ் ஒரு நீரை நீங்க எடுத்தீங்கன்னா நீர் ஒரு இருமுனையுடைய ஒரு கூறு, சரியா பிள்ளையா? ஆனா அதே சந்தர்ப்பத்துல அதுல OH கூட்டம் இருக்கு. அப்ப அவர் என்ன செய்வார், ஐதரசன் பிணைப்பு ஆக்குவார். ஐதரசன் பிணைப்பு ஆக்கக்குள்ள அவர்ல இருமுனை அந்த பிணைப்பு வந்து இருக்காது. நீர் இருமுனைவுடையதுதான், நீர் இருமுனைவுடையதுதான். அந்த நீர் வந்து ஐதரசன் பிணைப்பு ஆக்கக்கூடிய இயல்பு இருக்கும் இல்லையா, ஏன்னா அவர்ல OH கூட்டம் இருக்கு. அப்ப நீர் வந்து இருமுனைவுடையதா இருக்கக்குள்ள இருமுனை விடையிறுப்பு ஆக்குறதுக்கு பதிலாக என்ன செய்வார், இவர் ஐதரசன் பிணைப்பு ஆக்கும். சரியா? இந்த ஐதரசன் பிணைப்பு வந்து என்ன நிலையில இருக்குன்னு சொல்லிட்டால் திரவ நிலையிலையும் திண்ம நிலையிலையும் மட்டும்தான் இருக்கும். வாயு நிலையில ஐதரசன் பிணைப்பு இருக்காது. இப்ப நான் நீரை ஆவியாக்க போறேன், ஆவி ஆக்கிட்டேன்னு நீர் ஆவி, சரியா இல்லையா? இப்ப இந்த நீராவியில வந்து ஐதரசன் பிணைப்பு இருக்குமான்னு கேட்டா நீராவில ஐதரசன் பிணைப்பு இல்லை. அப்ப ஐதரசன் பிணைப்பு இல்லாம போனா நமக்கு யோசிங்க வேற என்ன இருக்கலாம். நீர் ஒரு இருமுனையுடைய சேர்வை,
ஐதரசன் பிணைப்பு இருந்தா இருமுனையுடைய இடைப்பு வராது. அப்ப ஐதரசன் பிணைப்பு இல்லாம போயிடும். இப்ப என்ன கவர்ச்சி இருக்கும் அந்த நீராவிக்குள்ள இருமுனை விடை இருப்பு அது கூட லெனன் திசையில் இருக்கு. அந்த விஷயத்தை தான் சொன்னேன். ஏதாவது விளங்காம இருந்துச்சு அது ஏதாவது விளங்காம இருந்துச்சு விலங்கல். ஓகே. சொன்ன விஷயத்த கடைசியா ஒரு விஷயம் கழிச்சிடுவோம். ஐதரசன் பிணைப்புட வலிமை இப்ப ஒரே கூட்டமா இருக்கு. இப்ப இதே OH கூட்டம் தான், இதே FH தான், இதே NH கூட்டம் தான் 2-3 சேர்வையில வருது. அப்ப அவங்களோட ஐதரசன் பிணைப்புட வலிமை எதுல தங்கி இருக்கும் என்றால் அந்த அந்த பிணைப்புட முனைவு தான் தங்கி இருக்கும். பிணைப்பின் முனைவாக்கம், பிணைப்பின் முனைவு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப OH கூட்டம் ஒன்று இருக்கு, இங்கால ஒரு CH2 கூட்டம் இருக்கு, CH2OH. அதே போல ஒரு OH கூட்டம் இருக்கு, இங்கால வந்து என்ன ஆகுது, ஒரு OH கூட்டம் இருக்கு, இங்கால இவரோட ஒரு C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் கூட்டம் ஒன்று இருக்கு. இந்த ரெண்டு பேரையும் யோசிங்க. இந்த ரெண்டு பேர்ல நீங்க ஆர்கானிக்ல படிக்கலாம். இப்ப நார்மலா சொல்லித்தரேன். ஒரு அல்கைல் தொகுதி இருந்தால் CH3 CH2 அத்திவார தொகுதி இருக்குமா இருந்தால் அது இந்த ஆக்சிஜனை நோக்கி என்ன செய்யும் என்று கேட்டால் எலக்ட்ரானை தள்ளி கொடுக்கும். எலக்ட்ரான் என்ன செய்யும், தள்ளி கொடுக்கும். இவர் எலக்ட்ரானை தள்ளினா ஆக்சிஜனுக்கு வந்து இந்த பிணைப்பால நிறைய எலக்ட்ரான் கிடைக்க போகுது, சரியா இல்லையா? அப்ப இந்த ஆக்சிஜன் வந்து இந்த பிணைப்புல இருக்கிற எலக்ட்ரானை கவர்ந்து இருக்குமான்னு சொல்லுங்க. இந்த பிணைப்பு எலக்ட்ரான் இவருக்கு தேவையா? இங்க வந்து எலக்ட்ரான் கிடைச்சால் இந்த பிணைப்புல இருக்கிற எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு கொஞ்சம் தேவை. அப்ப இந்த ஆக்சிஜன் என்ன செய்யும், ஐதரசனுக்கு வந்து நீ கவலைப்படாத, நான் உங்க எலக்ட்ரானை நான் உனக்கு தாரேன்னு சொல்லி கொஞ்சம் இந்த ஐதரசனுக்கு எலக்ட்ரானை விட்டு கொடுத்தா இந்த ஐதரசன்ல முனைவுத்தன்மை இருக்கும், அந்த பிணைப்பு முனைவுத்தன்மை இருக்குமான்னு சொல்லுங்க. முனைவுத்தன்மை குறைய போகுது. இப்ப முனைவுத்தன்மை குறைஞ்சால் முனைவு வந்தா இவர்ல டெல்டா மைனஸும் இவர்ல டெல்டா பிளஸும் வரும், சரியா இல்லையா? இவர்ல வந்து முனைவுத்தன்மை இல்லாம போகுதுன்னு, முனைவுத்தன்மை குறையுதுன்னு சொன்னால் இவர் ஐதரசன் பிணைப்பு உருவாக்குற ஆற்றல் கொஞ்சம் குறையும், அந்த ஐதரசன் பிணைப்போட வலிமை கொஞ்சம் குறையும். இவரை யோசிங்க. நம்ம படிக்கலாம் ஆர்கானிக்ல C டபுள் பாண்ட் தொகுதி என்ன செய்யணும், எலக்ட்ரானை கவர், இவருக்கு எலக்ட்ரானை கவர். இப்ப இவருக்கு எலக்ட்ரானை கவர்மா அந்த கார்பன்ல இருக்கிற எலக்ட்ரானை தான் இந்த ஆக்சிஜன் கவர்ந்து இருக்கும். அப்ப இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான் தேவையா இல்லையா? இப்ப இந்த கார்பன் என்ன செய்யும், இந்த ஆக்சிஜன் இருக்கிற எலக்ட்ரான் அந்த கார்பன் நோக்கி கவர்ந்து இருப்பார். அப்ப ஆக்சிஜன் இருக்கிற எலக்ட்ரான் அந்த கார்பன் கவர்ந்து, அப்ப இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் தேவை. அப்ப இந்த ஆக்சிஜன் என்ன செய்யும், ஐதரசன் இருக்கிற எலக்ட்ரான் வந்து இந்த ஆக்சிஜன் கவர்ந்து. அதனால இந்த பிணைப்புல என்ன செய்யும் சொல்லுங்க, முனைவுத்தன்மை அதிகரிக்க போகுது. சோ CWH கூட்டத்தால உருவாக்குற ஐதரசன் பிணைப்புட வலிமை வந்து உயர்வாக இருக்க போகுது. நான் சொல்றது விளங்கிச்ச வழங்கல் இல்ல, யாருக்காவது விளங்காம இருக்கும் நான் என்ன சொன்னேன்னு சொல்லிப்பேன். இப்ப சொன்ன விஷயம் விளங்காதாக்கள் யாராவது இருக்கீங்களா? சோ யாருமே எதுவுமே சொல்லலங்கிறதால நான் விளங்கிச்சு என்று சொல்லி நம்புறேன். அப்படி எடுக்கவா? விளங்கல் என்ன சொல்லுங்க. ஓகே, சோ எல்லாருக்குமே விளங்கிச்சுன்னு சொல்லி எடுக்கிறேன். ஓகே, சோ இவ்வளவையும் வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம், இவ்வளவும் தான் இந்த மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசைகள், அதே போல கொதிநிலை, முனைவுத்தன்மை, வடிவம் சம்பந்தமான 4 விஷயத்தை நமக்கு அப்படி ஒரு 4 விஷயத்தை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு. மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசைகளை பத்தி கேட்சா நமக்கு அதை கேள்வி. முனைவுத்தன்மை யாருக்கு கூட குறைய முனைவுத்தன்மை இருக்குமா இல்லையான்னு கேட்டா நமக்கு அறிக்க தெரியும், என்ன செய்யணும்னு நமக்கு தெரியும். கொதிநிலையை பத்தி கேட்சா என்ன செய்யணும் இப்ப நமக்கு தெரியும். அதே போல வடிவத்தை கேட்கக்குள்ள எப்படி ஷார்ட் டக்குன்னு ஆன்சர் எடுக்கலாம்ங்கிறது தெரியும், சரியா இல்லையா? இப்ப எடுங்க முதலாவது கேள்வி. இப்ப எடுங்க, இப்ப முதலாவது கேள்வி எடுங்க. முதலாவது கேள்வியை வாசிங்க. பின்வரும் எந்த இரசாயன இனத்திற்கு அதி உயர் கொதிநிலை இருப்பதாக எதிர்பார்க்கலாம்? பின்வரும் எந்த இரசாயன இனத்திற்கு அதி உயர் கொதிநிலை இருப்பதாக எதிர்பார்க்கலாம்? எனக்கு இப்ப சொல்லுடா, நமக்கு தெரியும் என்ன கொதிநிலையோட ஓர்டர்னு கேட்டாலே இந்த கவர்ச்சி விசைகளோட ஓர்டருக்கு போனோம்னு சொன்னா சரி. இந்த கவர்ச்சி விசைகளோட ஓர்டருக்கு போறேன்னா யாருக்காக குறைஞ்ச கவர்ச்சி இருக்கும், லண்டன் விசை. அப்ப முனைவுடைய கூறுகள் இருந்தா அவங்க எல்லாம் டக்குன்னு தட்டணும், அதெல்லாம் ஆன்சருக்குள்ள வரப்போறது இல்ல. முனைவற்ற கூறுகள் இருந்தா, சாரி, முனைவற்ற கூறுகள் இருந்துச்சுன்னு சொன்னா அவர்கள் லண்டன் விசை மட்டும்தான் இருக்கும். ஆறலாம் என்ன செய்யணும், டக்குன்னு தட்டி விடணும், சரியா இல்லையா? ஆக பெரிய நல்ல பெரிய திணிவு இருந்த முனைவற்ற சேர்வைகள் இருந்தா மட்டும் அவரை கொஞ்சம் வச்சுக்கொள்ளலாம். ஆனா சின்ன 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 முனைவற்ற சேர்வைகள் இருந்தா எல்லாரையும் தட்டு. இப்ப பாருங்க, முதலாவது ஹீலியம் ஒரு முனைவற்றது, சரியா இல்லையா? தனியான மூலம், அப்ப அவரை வெட்டுங்க, அவர் ஆன்சர் இல்லை. ரெண்டாவது நியோன், அவரை வெட்டுங்க, ஆன்சர் இல்லை, அது ஒரு தனியான மூலக்கூறு. அடுத்தது CH4,
CH4 நம்ம யோசிச்சோம்னு சொன்னால் CH4 கார்பனை சுத்தி 4 பேருமே ஒரே அணுக்கள் பல்லானே வெளியணுக்கள் யாவும் சமன். முதலாவது கண்டிஷன் சரி. ரெண்டாவது வர வடிவத்தை பார்த்தோம்னு சொன்னா நான்முகி. அப்ப இதுவும் சரி. அப்ப இவரும் என்ன முனைவற்றவர். அப்ப அவரையும் வெட்டலாம். நாலாவது N2. N2 சொல்றது என்னடா N2 ஒரே மூலகத்தாலான ஈரண மூலக்கூறு. சரியா இல்லையா? அப்ப அவருக்கும் என்னன்னு சொல்லுவோம் முனைவு இல்ல. இப்ப முனைவுடையவராக கடைசியை செக் பண்ணுங்க. CO ஒரு ஈரண மூலக்கூறு. அந்த ஈரண மூலக்கூறுல வந்து ரெண்டும் வேற வேற அணுக்கள். அப்ப அவருக்கு என்ன இருக்கும் முனைவு இருக்கும். அப்ப இந்த CO இப்ப நம்ம சொன்ன ஃபர்ஸ்டுக்கு சொன்ன 4 பேர்லயும் லண்டன் விசை மட்டும் தான் இருக்க போகுது. அஞ்சாவதா சொன்ன CO என்ன இருக்கும்னு சொல்லுங்க லண்டன் விசையும் இருக்கும். அதே போல அவர்ல இருமுனைவு தன்மை இருக்குங்கிறதால இருமுனைவு இடையிற்கும் இருக்கும். அவர்ல 2 கவர்ச்சி இருக்கு. அப்ப அவருக்கு தான் கவர்ச்சி கூட, அதனால அவருக்கு தான் கொதிநிலை கூட வரும். ஏதாவது குழப்பம் இருக்கு. ஆனா இப்ப எப்படி ஆன்சருக்கு போனேன்னு சொல்லி விளங்காத ஆட்கள் யாராவது இருக்கீங்களா? இருந்தா குயிக்கா சொல்லுங்க. இருந்தா குயிக்கா சொல்லுங்க. யாராவது இதுல ஐடியா வழங்காத பிள்ளைகள் இருக்கீங்களா? விளங்கிச்சுன்னு போடுங்க. ஏதாவது ஒன்று போட்டீங்கன்னு சொன்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி இது செய்யலாம். கிளியர் குட். இப்ப அப்படியே ஓடி போய் என்ன செய்யுங்க, அப்படியே ஓடி போய் இருபதாவது கேள்வி எடுங்க. CH4 என்னென்றால் CH4 கட்டமைப்பு நீங்க பார்த்தா வழங்கும். ஒரு மைய காபன் வசதி இருக்கிற 4 பேருமே ஒரே அணுக்கள். அது ஒரு பல்லான மூலக்கூறு. சரியா இல்லையா? அப்ப வெளியணுக்கள் எல்லாம் சமன். வெளியணுக்கள் எல்லாம் சமன் என்று சொன்னால் நீங்க அடுத்தது பார்க்கணும் வடிவம் என்னன்னு சொல்லி. வடிவம் வந்து என்ன வடிவம் வரும்? CH4 நான்முகி வடிவம். சரியா இல்லையா? நான்முகி வடிவம். அப்ப அவர் வந்து முதலாவது கண்டிஷனும் ஆள் திருப்தி செஞ்சுட்டா, ரெண்டாவது திருப்தி செஞ்சுட்டார். அப்ப ரெண்டுமே இருக்குன்னு சொன்னா அவர் வந்து என்ன சொல்லுவோம் முனைவற்ற மூலக்கூறு என்று சொல்லுவோம். வளைஞ்சா சில விஷயம் வளைஞ்சா இல்லையா? 20வது கேள்வி இருக்கு. சோ யார் சார் இது எழுதணும் ஏதாவது இருந்தா ஸ்கிரீன்ஷாட் ஏதாவது பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க எழுதி கொள்ளுங்க. நான் தான் அழிச்சுக்கிறேன்டா. ஓகே, 20வது கேள்வி எடுங்க. 20வது கேள்வியை தந்திருக்கிறது பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் எது சிலேஷியவை சரியானது சரியானவை? ஒரு கொதிநிலையை பத்தி கேட்கிறார் இல்லையா? கூற்று A பார்ப்போம். கூற்று A என்ன சொல்ல வரார்? புரோப்பனோயிக் அமிலத்தின் கொதிநிலை. புரோப்பனோயிக் அமிலம் என்று சொன்னால் CH3 CH2 C டபுள் பாண்ட் OH. இது வந்து புரோப்பனோயிக் அமிலம். அடுத்தது வந்து 1 பியூட்டனோல் சொல்றார். 1 பியூட்டனோல் சொன்னா CH3 CH2 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 OH. இது வந்து 1 பியூட்டனோல். இந்த ரெண்டு பேர கொதிநிலையில வந்து யாருக்கு கூடன்னு சொல்றார்? புரோப்பனோயிக் அமிலம் கூடன்னு சொல்றார். இது வந்து கூற்று A. கூற்று B க்கு வாங்க. கூற்று B க்கு வாங்க. கூற்று B என்ன சொல்றார்? பென்டேனின் கொதிநிலை. பென்டேன் என்று சொன்னால் CH3 CH2 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 CH3. இதான் பென்டேன். ஆர்கானிக்ல இதெல்லாம் படிக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன் வெச்சுக்கோங்க. அடுத்து வந்து 2 மெத்தில் பியூட்டேன். அப்ப அவர் என்ன கேட்டார்? CH3 CH CH2 CH3. இவர் வந்து CH3. இது வந்து 2 மெத்தில் பியூட்டேன். இதுல வந்து யாருக்கு கூட வாங்க கேட்டால் இவருக்கு கூட வாங்க. இது வந்து கூற்று 2. கூற்று C க்கு போகும். C கூற்று என்ன சொல்றார்? பியூட்டனலின் கொதிநிலை. பியூட்டனல் சொல்றது யாரு? CH3 CH2 CH2 C டபுள் பாண்ட் OH. இதான் பியூட்டனல். அடுத்தது அவர் சொல்ல வாரது என்னன்னு கேட்டால் 1 பியூட்டனோல் சொல்லுங்க. 1 பியூட்டனோல் சொல்றது என்ன? CH3 CH2 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 OH. இது வந்து 1 பியூட்டனோல். அடுத்தது D க்கு வாங்க. D என்ன சொல்லுது? ஹெக்சேன். CH3 CH2 CH2
CH2 CH2 CH3 இது வந்து ஹெக்சேன். அடுத்தது வந்து 1 பென்டனோல். பென்டனோல் சொல்றது CH3 CH2 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 OH. இதுல செல்ல இதுல இவருக்கு கூட சொல்றாரு, இதுல வந்து இவருக்கு கூட சொல்றோம். சரியா? இதான் இப்ப அவர் செல்ல வர கூற்று. இப்ப இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்றது? எப்படி ஆன்சர் பண்றது? முதலாவது பார்க்கணும் அதுல என்ன மூலக்கூற்றினை கவர்ச்சி இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு சொல்லுங்க, இவர்ல வந்து OH கூட்டம் இருக்கு, அப்ப ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்கும். இவர்லையும் OH கூட்டம் இருக்கு, அப்ப ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்கு. சரியா இல்லையா? இவரை பாருங்க, இது ஒரு ஹைட்ரோ கார்பன், இதுல லண்டன் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது. இவரும் ஹைட்ரோ கார்பன், லண்டன் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது. இவரை வந்தா இவர்ல வந்து ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குமான்னு கேட்டா ஆக்சிஜனும் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. பட் இருந்தாலும் ஆக்சிஜனோட ஹைட்ரஜன் டைரக்டான பிணைப்புல இருக்காடா? இல்ல. அப்ப இவர்ல வந்து ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குமா? இல்ல. இது முனைவு உடைய சேர்வை. ஏன்? வேற வேற அணுக்கள் இருக்கு. அப்ப இது என்ன? முனைவுடையது. அதனால இவர் என்ன சொல்லுவோம்? இருமுனைவு இடையிற்கு இவர்ல இருக்கும். இவரை பார்த்தால் OH கூட்டம், அப்ப இவர்ல என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். இவரை யோசிங்க, இது ஒரு முனைவற்ற மூலக்கூறு, எனவே இவர்ல லெனன் ஃபோர்ஸ் மட்டும் இருக்க போது. பட் இவர்ல OH கூட்டம் இருக்கும், அதனால இவர்ல ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். எனக்கு சொல்லுங்க, இதுல வந்து எது சரி? இப்ப பார்த்த உடனே சொல்லுங்க, எது சரி? எது சரிடா? சொல்லுங்க, எது சரி? உங்களுக்கு தெரியும். இப்ப கீழே ஒரு டேபிள் போட்டிருப்பீங்க. இருமுனை இடையிற்கு ஹைட்ரஜன் பாண்ட். இந்த ரெண்டு பேர்ல யாருன்னு சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி சார் போட்டேன்னு சொன்னாடா, உனக்கு இது பார்த்து சொல்லணும்டா. OH கூட்டம் இருந்தா அதுல ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குன்னு தெரியும் உனக்கு. OH கூட்டம் இருந்தா ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. எல்லாமே வந்து ஹைட்ரோ கார்பன் இருந்துச்சுன்னா முனைவற்றது. அப்ப முனைவற்றது இருந்துச்சுன்னா லண்டன் விசை மட்டும் இருக்கும்னு கழிச்சுக்கணும் இதுக்கு முதல்ல. இவர்லையும் எல்லாமே கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் இருந்துச்சுன்னா முனைவற்றது சொல்லி கழிச்சு. அப்ப லண்டன் விசை மட்டும். இவர்ல வந்து C டபுள் பாண்ட் H இருக்கு. OH கூட்டம் இருந்திருந்தா இந்த ஹைட்ரஜன் போய் ஆக்சிஜனோட டைரக்டா பிணைப்புல இருந்திருந்தா ஹைட்ரஜன் பிணைப்பு இருந்திருக்கு. இங்க அப்படி இல்ல, ஹைட்ரஜன் பிணைப்பு இங்க வராது. ஆனா இது வந்து ஒரு ஹைட்ரோ கார்பனும் இல்ல, கார்பன் ஹைட்ரஜன் மட்டுமும் இல்லை. கார்பன் ஹைட்ரஜன் தான் முனைவற்றதுன்னு எடுத்திருக்கலாம். ஆனா இங்க கார்பன் ஹைட்ரஜனுக்கு நிலையமா ஆக்சிஜன் இருக்கு, அப்ப இவருக்கு முனைவு இருக்கு. அப்ப முனைவு இருக்கிறவர்கள் என்ன இருக்கும்? இருமுனை இருக்கு. இவரை யோசிக்க, OH கூட்டம் இருக்கு, அப்ப என்ன சொல்லுவோம்? ஹைட்ரஜன் பிணைப்பு. இங்க வந்து ஹைட்ரோ கார்பன், எந்த ஒரு வேற அணு எதுவுமே இல்ல, கார்பன் ஹைட்ரஜன் மட்டும். அப்ப ஒரு முனைவற்றது, அப்ப லண்டன் விசை மட்டும். இவருக்கு வந்து OH கூட்டம், ஹைட்ரஜன் பிணைப்பு. இது பாடமாக்கணுமா இல்ல இது கிளியரா விளங்கியிருந்தா போதுமா? இல்ல பாடமாக்கணும்னு சொல்லி சொல்றாங்களே யாராவது இருக்கீங்களா? இது பாடமாக்கினா தான் செய்யலாம், இது விளங்கி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? கெமிஸ்ட்ரி பாடமாக்குறது இல்லடா. கெமிஸ்ட்ரியை பாடமாக்குறன்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா பச்சை பொய் அது. கெமிஸ்ட்ரியை பாடமாக்காது. கெமிஸ்ட்ரி வந்து அவ்வளவு அழகான ஒரு பாடம். சும்மா பார்த்து நம்ம அதை யோசிச்சு ஆன்சர் பண்ணலாம், விளங்கி ஆன்சர் பண்ணலாம் கெமிஸ்ட்ரி. இப்ப நான் ஒரு ஓர்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மூலக்கூற்றுடைய கவர்ச்சிகளோட விசை எப்படி வரும்? கெமிக்கல் ஃபார்முலா நீங்க இப்ப பாடமாக்குது. கெமிக்கல் ஃபார்முலா வந்து நீங்க ஆர்கானிக் படிக்கலன்னு ஆர்கானிக் படிக்க சொல்லுவீங்க. நான் இப்ப உங்களுக்கு யாருமே ஆர்கானிக் படிக்கலைங்கிற மைண்ட் செட்ல நான் உங்களுக்கு ஃபார்முலா தந்திருக்கேன்னா, ஆர்கானிக் நீங்க படிக்கல அப்படிங்கிற மைண்ட் செட்லயே நான் உங்களுக்கு தரேன். நீங்க படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியும் சொன்னாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. நீங்க படிக்கலன்னு நினைச்சிட்டு நான் உங்களுக்கு தரேன். இதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இப்படி கேள்வி வேணா உங்களுக்கு ஆன்சர் பண்ண இயலுமா? அது பேர் தராமலுக்கு கட்டமைப்பை தந்து யாரு கூட ஆன்சர் பண்ண இயலுமா உங்களுக்கு? அதான் எனக்கு தேவை. சரியா? சோ பாருங்க, நீங்க உங்களுக்கு தெரிய வேண்டியது, உங்களுக்கு ஓர்டர் தெரியும் இல்லையா? இருமுனை இடையிற்கு ஹைட்ரஜன் பாண்ட். இந்த ரெண்டு பேர் யாரு இருந்தாலும் கூட ஹைட்ரஜன் பாண்ட் தான் கூட. ஆனா இவர் இது கூட சொல்லலாம், இந்த கூற்று வந்து புள்ள. லண்டன் ஃபோர்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட் யாரு கூட? ஹைட்ரஜன் பாண்ட் தான் கூட. ஆனா லண்டன் ஃபோர்ஸ் கூட சொல்லலாம், இது வந்து புள்ள. இந்த ரெண்டு பேரை பாருங்க, ரெண்டு பேருமே ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. சரி, ரெண்டு பேருமே ஹைட்ரஜன் பாண்ட். ஆனா யாருல வந்து இது கூட வரும்னு சொல்லுங்க? இவர்ல வந்து OH கூட்டத்துல வந்து C டபுள் பாண்ட் கூட்டம் இருக்குள்ள எலக்ட்ரான் வந்து இங்க நல்லா கவரப்படும் முனைவுத்தன்மை கூடும். அப்ப ஹைட்ரஜன் பிணைப்பு வலிமை இவருக்கு கூட வரைக்கும், இவருக்கு குறைவா இருக்கும். அப்ப ஹைட்ரஜன் பிணைப்பு வலிமை இப்படி இருந்தால் பொதுநிலையும் இதே மாதிரி இருக்கும். இந்த கூற்று வந்து சரி. நான் கடைசியா அந்த பாயிண்ட் போய் சொல்லியிருக்கேன். C டபுள் பாண்ட் ஓவையும் CH2வையும் எப்படி காட்டுறது? இந்த ரெண்டு பேரை பாருங்க, ரெண்டு பேருமே லண்டன் விசை தான். ரெண்டு பேருமே இருக்கிற கார்பன் எண்ணிக்கை ஹைட்ரஜன் எண்ணிக்கை எல்லாம் சமம் தான். அப்ப மூலக்கூட்டு தெளிவில் எந்த மாற்றமும் இல்ல. மேற்பரப்பு பார்த்தா இது 5 கார்பன், இது 4 கார்பன். அப்ப அவருக்கு தான் கூட, அவரும் அதே தான் சொல்றாரு. அந்த கூற்று சரி. ஏயும் பியும் சரி. விட வந்து முதலாவது. யாருக்காவது இதுல விளக்கம் இல்லாதார்கள், குழப்பம் இருக்கிறார்கள் இருக்கீங்களா? யாராவது இதுல விளங்காதார்கள், குழப்பம் இருக்கிற பிள்ளைங்க இருக்கீங்களா? குயிக்கா சொல்லணும். கிளியர், குட். அடுத்தது
26வது கேள்வி எடுங்க. 26வது கேள்வி. முதலாவது கூற்று கொதிநிலையை பத்தி தான் கேட்கிறார். கொதிநிலையை பத்தி முதலாவது கூற்று என்ன சொல்ல வாரா, N2 ஆனது N2 கொதிநிலை வந்து NO விட கூட என்று சொல்றார். இது வந்து முதலாவது கூற்று. N2 கொதிநிலை வந்து NO விட கூட என்று சொல்றார். இது வந்து முதலாவது கூற்று. இரண்டாவது கூற்று என்ன கேட்டால், இரண்டாவது கூற்று pH3 ஆனது NH3 யிலும் பார்க்க pH3 வந்து NH3 விட கொதிநிலை கூட என்று சொல்றார். இது வந்து இரண்டாவது கூற்று. மூணாவது கூற்று என்ன கேட்டால், மூணாவது கூற்று Zn வந்து கிரிப்டனை விட கூட என்று சொல்றார். இது வந்து மூணாவது கூற்று. நாலாவது கூற்று அவர் சொல்ல வர CH3CH2OH CH3CH2OH வந்து CH3CH2CH2OH இந்த ரெண்டு பேரையும் பார்க்கிறார். இந்த ரெண்டு பேர்லையும் வந்து இவருக்கு கூடன்னு சொல்றார். அடுத்தது அஞ்சாவது கூற்று CH3 கீழே வந்து CH3 இவரையும் CH3CH2CH2CH3 இந்த ரெண்டு பேரையும் பார்த்தா இவருக்கு கூடன்னு சொல்றாரு. இல்ல எது சரி ஆன்சர்? என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர்? தேர்ட் ஆன்சர் இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? குயிக்கா சொல்லுங்க, டக் டக் டக்னு முடிப்போம். என்ன இவர்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. முனைவற்ற ஒரு மூலக்கூறு லண்டன் ஃபோர்ஸ் மட்டும். ஆனா இவர்ல வந்து இருமுனைவு இடையில் இருக்கும். நமக்கு தெரியும் லண்டன் ஃபோர்ஸை விட இவருக்கு தான் கூட. அப்ப இது வந்து இல்ல. இவர் ரெண்டு பேருக்கு வருவோம். இது வந்து இருமுனைவு இடையில் இருக்கு. இவர் முனைவுடைய சேர்வை pH3 நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஆனா NH3 நம்ம எடுத்தோம்னு சொன்னா ஹைட்ரஜன் பாண்ட். இருமுனைவு இடையில் இருப்பா ஹைட்ரஜன் பாண்ட் இவருக்கு தான் கூட. ஆனா கூற்று மாறி சொல்லுது. இது வந்து புள்ளி. இவரும் லண்டன் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கும். இவரை லண்டன் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கும் போது. சோ லண்டன் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கிறார்கள். மூலக்கூற்று திரிவு யாருக்கு கூட, அவருக்கு தான் கொதிநிலை கூட. ரெண்டு பேரும் யாருக்கு மூலக்கூற்று திரிவு கூட? ஜெனனுக்கு தான் மூலக்கூற்று திரிவு கூட. அப்ப அவருக்கு தான் லண்டன் விசிற வடிவம் கூட. அப்ப அவருக்கு தான் கொதிநிலை கூட. கூற்று மாதிரி தான் சொல்லுது. விட வந்து மூணாவது. சரியா? இவருக்கு வாங்க, ரெண்டு பேர்லயுமே OH கூட்டம் ஒவ்வொன்றுதான் இருக்கு. அப்ப ரெண்டு பேர்லயுமே இருக்கிற OH கூட்டம் சமன் என்று சொன்னால் ரெண்டு பேர்லயுமே ஐதரசன் பிணைப்பிட வலிமை சமன். சரியா இல்லையா? ரெண்டு பேர்லயுமே ஐதரசன் பிணைப்பிட வலிமை சமன். அப்ப ஐதரசன் பிணைப்பை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? ஆன்சர் பண்ண இயலாது. எனக்கு சொல்லுங்க, இந்த ரெண்டு சேர்வையிலையும் வேற என்ன இருக்கு? ஹைட்ரஜன் பாண்ட் இருக்க போது இவளையும் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ரெண்டு பேருமே OH கூட்டம் தான். ரெண்டு பேருமே அல்கைல் தொகுதி தான். அப்ப ஹைட்ரஜன் பாண்ட் வலிமையில எந்த மாற்றமும் இருக்க போறல. ஹைட்ரஜன் பாண்ட் வச்சு நம்ம என்ன செய்யலாம்? ஆன்சர் பண்ண இயலாது. பக்கத்துல வேற என்ன கவர்ச்சி இருக்கும்? லண்டன் ஃபோர்ஸ், இவர்லையும் லண்டன் ஃபோர்ஸ் இருக்கு. ஹைட்ரஜன் பாண்டோட லண்டன் ஃபோர்ஸும் சேர்ந்து தான் இருக்கு. சரியா இல்லையா? இப்ப லண்டன் ஃபோர்ஸ் யாரு கூட சொல்லுங்க? இவரை விட இவருக்கு மூலக்கூற்று திணிவு கூட. அப்ப இவருக்கு தான் லண்டன் ஃபோர்ஸ் கூட. அப்ப இவருக்கு தான் கொதிநிலை கூட. சோ விட வந்து மாறி சொல்றாரு. அப்ப இதுக்குள்ள இந்த ரெண்டு பேரை பாருங்க. இவருக்கு நேர்பரப்பு கூட. அப்ப இது வந்து இவருக்கு தான் கொதிநிலை கூட இருக்கணும். அது உப்பு. சொல்றது விளங்கிச்சா விளங்க இல்லையா? யாருக்காவது விளங்காதாக்கள் இருக்கீங்களா இதுல? இது நான் என்ன செஞ்சேனுங்கிறது யாருக்காவது விளங்காம இருக்கா? ஓகே, குட். அடுத்தது 26வது கேள்வியை முடிச்சால் அடுத்தது ஓடிப்போங்க. 34வது கேள்வி. 34வது கேள்வி. கேள்வி பாருங்க, சிம்பிளா முடியுங்க. அதுல வந்து A பார்த்தோம்னா ஹைட்ரோ கார்பன் லண்டன் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது இல்லையா? B பார்த்தா அதுவும் ஹைட்ரோ கார்பன் லண்டன் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது. C பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டிஹைட், அவர்ல வந்து ஐதரசனோட டைரக்டா ஆக்சிஜன் பிணைப்புல இருக்குல்ல, அதனால அவர் ஐதரசன் பிணைப்பு இருக்காது. என்ன பிணைப்பு இருக்கும்? இருமுனை விட இருப்பு மட்டும் இருக்க போகுது. D-லையும் என்ன இருக்க போகுது? இருமுனை விட இருப்பு மட்டும் தான் இருக்க போகுது. E-க்கு வாங்க, அதுல வந்து OH கூட்டம் இருக்க ஐதரசன் பிணைப்பு. அப்ப இருக்கிறதுல ஆக கூட யாருக்குன்னு கேட்டா E-க்கு தான் ஆக கூட. E-க்கு தான் என்ன செய்ய போகுது? ஆக கூடவா இருக்கு. இப்ப E-க்கு ஆக கூட, ஆக குறைஞ்சது யார் யாரா இருக்கும்? AB லண்டன் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கிற A-யும் B-யும் தான் ஆக குறைஞ்சது. அந்த AB இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு நல்ல குறை இருக்கும் சொல்லுங்க? A-க்கா B-க்கா? யாருக்கு நல்ல குறை இருக்கும்? குயிக்கா சொல்லுங்க. யாருக்கு? A-க்கா B-க்கா நல்ல குறை இருக்கிறது? யாருக்குடா? B-க்கு. ஏன் B-க்கு நல்ல குறை இருக்கும்? ஏன்னு சொன்னா A-ல வந்து ரெண்டு பேருமே இருக்கிற கார்பன் எண்ணிக்கை எல்லாம் சமன் தான். ஆனா நேர்பரப்பு வந்து A-க்கு கூட B-க்கு குறையும். அதனால ஆக குறைஞ்சது B-யா இருக்கும். ஆக குறைஞ்சது யாரு? B. B-யை விட A கொஞ்சம் கூட வரும். சரியா இல்லையா? B-யை விட A கொஞ்சம் கூட. இப்ப AB இந்த ரெண்டு பேரையும் விட C-யும் D-யும் கூட தான். சரியா இல்லையா?
ஏபி இந்த ரெண்டு பேரையும் விட சிடியும் கூட தான். இந்த சிடி இந்த ரெண்டு பேரையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த சிடி ரெண்டு பேரையும் பார்க்கல இந்த ரெண்டு பேர்லயுமே இருக்கிற கூட்டம் ஒரே கூட்டம் தான். அப்ப இருமுனை இருமுனை இடையிருப்புல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப அவங்கள வேற எதுல இந்த ரெண்டு பேருக்குள்ள டிஃபரெண்ட் நம்ம பார்க்கணும்னா லண்டன் ஃபோர்ஸ். இப்ப லண்டன் ஃபோர்ஸ்ல யாரு கூட இருக்கும்? சிடியை பார்த்தா சில நேர்பரப்பு கூட டில நேர்பரப்பு குறைய. அப்ப சிஐயும் டிஐயும் பார்த்தா சி வந்து இங்க இருக்கு வந்தால் டி எங்க இருக்கும்? கீழே இருக்கும். டி வந்து இங்க இருக்கும். சோ ரெண்டு வரப்போகுது இந்த மாதிரி குறைஞ்சி திருப்பி கூடி திருப்பி இந்த மாதிரி ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. ரெண்டாவது ஆன்சரா இருக்கு இல்லையா? விட வந்து ரெண்டாவதா இருக்க போகுது. ஏதாவது குழப்பம் இருக்கு. இது கிளியரா விளங்கினாக்க இல்ல விலங்கல்னு சொன்னாங்க யாராவது இருக்கீங்களா? இது விலங்கல்ல சார் அப்படின்னு சொல்றாங்க யாராவது இருக்கீங்களா? ஓகே குட். அடுத்தது 53வது கேள்வி எடுங்க. 53வது கேள்வி. 53வது கேள்வி எடுத்து அவர் தந்திருக்கிறது ஹீலியம் தந்திருக்கார், CH4 தந்திருக்கார், CCl4, CBr4, SiH4. எல்லாரையும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே முனைவற்றதா தான் இருக்கு. ஏன்னா ஹீலியமும் நியோனும் வந்து ஹீலியம் வந்து முனைவற்றது என் தனி மூலக்கூறு. CH4 நான்கு வடிவம் வெளியணுக்கள் எல்லாம் ஒரே அடுக்கள் அப்ப முனைவற்றது. அதே போல CCl4 வெளியணுக்கள் எல்லாம் குளோரின் அதே போல நான்கு வடிவம் முனைவற்றது. CBr4 வெளியணுக்கள் எல்லாம் ஒரே அணுக்கள் அதே போல வந்து நான்கு வடிவம் முனைவற்றது. SiH4 வெளியணுக்கள் எல்லாம் ஒரே அணுக்கள் வடிவம் நான்கு முனைவற்றது. அப்ப இருக்கிற எல்லாமே முனைவற்றது. அப்ப இவங்க எல்லாருலயுமே இருக்கக்கூடிய மூலக்கூற்றினை கவர்ச்சி விசை ஒன்றே ஒன்று. யாரு? லண்டன் விசை. இப்ப இந்த லண்டன் விசையோட வலிமை நம்ம எதுல தங்கி இருக்கும்? மூலக்கூற்று திணிவு. நம்ம இப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் ஏதாவது கொடுத்தா சரி மூலக்கூற்று திணிவு கூற்று அடிப்படையில் அப்படியே ஆன்சர் சொல்லிட்டு போனா சரி. அப்ப சொல்லுங்க ஆக குறைஞ்சது ஹீலியம், அதுக்கு அடுத்தது CH4, அதுக்கு அடுத்தது வந்து SiH4, அதுக்கு அடுத்தது CCl4, அதுக்கு அடுத்தது CBr4. என்ன ஆன்சர் தான்? மூணாவது ஆன்சர் தான். சரியா? யாருக்காவது இது விளங்காமலுக்கு இருந்தா சொல்லுங்க, விளங்கப்படுத்துறேன். இல்லைன்னா அடுத்த கேள்வி. 59வது கேள்வி. 59வது கேள்வி என்ன சொல்லுது? 59வது கேள்வி CH3 CH2 CH2OH இன் கொதிநிலை என்ன? அதுல யார் இருக்கா? OH கூட்டம் இருக்கு. அப்ப ஒரு ஐதரசன் பிணைப்பு இருக்க போகுது. சரியா இல்லையா? மத்ததுக்கு வாங்க. CHO, C டபுள் பாண்டோ, CH3 இதெல்லாம் என்னன்னு சொன்னால் ஆல்டிஹைட் கீட்டோன். இதுல வந்து OH கூட்டம் டைரக்டாக இல்ல இல்லையா? சோ ஆகியவற்றின் கொதிநிலையிலும் பார்க்கக்கூடியது. எஸ் நமக்கு தெரியும் OH கூட்டம் இருந்தா அதுல லண்டன் விசை இருக்கு. ஐ மீன் ஐதரசன் பிணைப்பு இருக்கும். மத்தாக்கல்ல வந்து இருமுனை விருமுனை விட இருக்குதான் இருக்க போகுது. அப்ப ஐதரசன் பிணைப்பு வலிமை கூட CH3 CH2 CH2OH க்கு தான் கொதிநிலை கூடன்னு நமக்கு தெரியும். அப்ப முதலாவது கூற்று வந்து சரி. இரண்டாவது கூற்றை பாருங்க. கார்பன் ஆக்சிஜன் இரட்டை பிணைப்பானது கார்பன் ஆக்சிஜன் ஒற்றை பிணைப்பை விட வலிமை கூடியது. அதாவது கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில ரெண்டு பிணைப்பு இருக்கிறது. அதே கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில ஒரு பிணைப்பு இருக்கிறத விட வலிமை கூடிய. உண்மையா? சரியா பிள்ளையா? நான் சொல்றது சரியா பிள்ளையா? கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில ரெண்டு பிணைப்பு இருக்கிறது. கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில ஒரு பிணைப்பு இருக்கிறத விட வலிமை கூடிய. சரியாடா? சரியான கூற்று. ஏன்னா ரெண்டு பிணைப்பு இருந்தா நல்ல கவர்ச்சியா இருக்கு அர்த்தம். சரியா பிள்ளையா? எஸ் அந்த கூற்று சரி. விட ஒன்றா ரெண்டா? சொல்லுங்க. விட ஒன்றா ரெண்டா? குயிக்கா ரிப்ளை பண்ணுங்க. விட ஒன்றா ரெண்டா? விட ரெண்டு. ஏன் ரெண்டு விட? என்ன காரணத்தால விட ரெண்டா இருக்கும்? ஏண்டா இங்க வந்து கொதிநிலையில இவங்க ரெண்டு பேர்ல டிஃபரெண்ட் வரதுக்கு காரணம் இந்த கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இல்ல. அதுக்குரிய காரணம் என்ன? ஐதரசன் பிணைப்பு. அவருக்கு ஐதரசன் பிணைப்புங்கிற ஆன்சர் அவர் தந்திருப்பாரா இருந்தால் விட ஒன்று கொடுத்திருக்கலாம். ஆனா இங்க அவர் சொன்ன ரெண்டு விஷயம் ஒன்றுக்குண்டு தொடர்பு இல்லாத விஷயங்கிறதால விட ரெண்டு. ஐதரசன் பிணைப்பு வந்திருந்தா விட ஒன்று. அடுத்த கேள்வி. எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி. 89வது கேள்வி பார்த்த உடனே சொல்லணும் என்ன ஆன்சர். இதுக்கு பிறகு டைம் எடுக்கப்படாது. பார்த்த உடனே முடிச்சிடணும் ஆன்சர். என்ன ஆன்சர் தான்? என்ன இருக்கும்? ஏன் லேட் ஆகுது? என்ன ஆன்சர்? 89. யாருக்காக புண்ண கொதிநிலை கேள்வி. என்னது பார்க்கணும்?
முனைவு இருக்குமா இல்லையான்னு பார்க்கணும். முனைவற்றாக்கெல்லாம் வெட்டணும். ஆனா தந்திருக்கிற எல்லாருக்குமே முனைவு இல்லை. அப்ப எல்லாரையும் நம்ம இங்க வெட்டி இல்லாது எல்லாரையுமே பார்த்துதான் வெட்டணும். அதுக்குள்ள யாருக்கு மூலக்கூட்ட திணிவு கூட, ஜெனனுக்கு கூட, விட நாளாகும். பார்த்த உடனே டக் டக் டக்குன்னு ஓடிடணும் விடைக்கு. டைம் வேஸ்ட் பண்ணிட்டுலாம் இருக்கப்படாது. 98வது கேள்விக்கு வாங்க. 98வது கேள்வி. கேள்வி வாசிங்க. SO2 மூலக்கூறுகளுக்கிடையே உள்ள மூலக்கூற்றிடை விசைகள் CO2 மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள மூலக்கூற்றிடை விசைகளிலும் பார்க்க வலிமையானது. SO2 மூலக்கூறுகளில் இருக்கிற மூலக்கூற்றிடை விசை என்ன மூலக்கூற்றிடை விசை இருக்கும்? SO2 கடையில SO2 ஒரு முனைவுடைய சேர்வை. ஏன்? அவரை சுத்தி இருக்கிற ரெண்டும் ஆக்சிஜன். அப்ப முதலாவது கண்டிஷன் சரி. பட் அவர் வடிவம் வந்து கோணல் வடிவம். அப்ப அவர் கோணல் வடிவமா இருக்காரு அப்படிங்கிறதுனால அவருக்கு முனைவு இருக்கு. சரியா இல்லையா? சோ அப்படி பார்த்தோம்னு சொன்னால் SO2 முனைவுடையது. அப்ப அவர்ல இருக்க போறது வந்து இருமுனைவு இருப்பு. அதே போல லண்டன் திசை ரெண்டுமே அவர்ல இருக்கும். ஆனா CO2 நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அது முனைவற்றது. ஏன்? ரெண்டுமே ஆக்சிஜன், வடிவம் நேர்கோடு. அப்ப அது முனைவற்றது. அப்ப அதுல லண்டன் திசை மட்டும் தான் இருக்கு. SO2ல இருமுனைவு இருக்கும், CO2ல லண்டன் திசை. இப்ப இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு மூலக்கூற்றை கவர்ச்சி கூடன்னு கேட்டா SO2க்கு கூட. கூற்றும் அதைத்தான் சொல்லுது இல்லையாடா? கூற்றும் அதைத்தான் சொல்லுது. இரண்டாவது கூற்ற வாசிங்க. முனைவு மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள மூலக்கூற்றிடை விசைகள் அன்னளவாக ஒத்த திணிவுள்ள முனைவற்ற மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள மூலக்கூற்றிடை விசைகளிலும் வலிமையானது. அதாவது முனைவுடையாக்களுக்கு இடையில இருக்கிற மூலக்கூற்றிடை விசை கிட்டத்தட்ட அதே திணிவு இருக்கிற இன்னொரு முனைவற்ற மூலக்கூறு எடுத்தால் அவர்ல இருக்கிற மூலக்கூற்றிடை விசையை விட கூட. சரியா புள்ளியான்னு கேட்டா, முனைவு இருக்கிறவர்ல லண்டன் விசையும் இருக்கும், அதே போல இருமுனை விருமுனை விட இருக்கும். முனைவற்றவர்ல வந்து லண்டன் விசை மட்டும்தான் இருக்கும். அப்ப ஒத்த திணிவு சொன்னா ரெண்டு பேர்லயுமே லண்டன் விசை வந்து சமனா இருக்கும். ஏன்? லண்டன் விசை வந்து திணிவால மாற்றம் அடையும். ரெண்டு பேரும் திணிவு மண்ணளவா சமன் என்று சொன்னால் அவங்கள லண்டன் விசையோட வலிமையும் என்ன செய்யும்? மண்ணளவாக சமனா இருக்கும். ஆனா அதுக்கு மேலதிகமா முனைவுத்தன்மை இருக்கிறவர்கள் என்ன இருக்கும்? இருமுனை விருமுனை விட இருக்கும். அப்ப அவருக்கு வந்து கூட சொல்லு. சரியா இல்லையா? இப்ப விட என்னடா? சோ ரெண்டு கூற்றுமே சரி. ஏதாவது குழப்பம் இருக்கா? ரெண்டு கூற்றும் சரின்னு சொல்றதுல யாருக்காவது இங்க குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. இல்லன்னு நினைக்கிறேன். இப்ப விட என்ன? ஒன்றா ரெண்டா? ரெண்டு கூற்றும் சரி வந்தா தான் குழப்பம். விட ஒன்று போடுறியா ரெண்டு போடுறியா? நீங்க உங்களோட ஸ்கீம் எடுத்து செக் பண்ணி பாருங்க. இந்த கேள்விக்கு வந்து விட ஒன்று அல்லது ரெண்டு இருக்கு. என்னண்டா நம்ம CO2 SO2 இந்த ரெண்டு பேர்ல SO2 தான் கூட எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, SO2க்கு முனைவுத்தன்மை இருக்கு, CO2ல முனைவுத்தன்மை இல்லை. அப்ப SO2 முனைவுத்தன்மை இருக்குங்கிறதுனால அவர்ல வந்து லண்டன் விசைக்கு மேலதிகமா இருமுனை விருமுனைவு கவர்ச்சி இருக்கு. CO2ல லண்டன் விசை மட்டும்தான் இருக்கும். அதானே நம்ம எடுத்தோம். அதை வச்சுதானே முதலாவது கூட்டு சரின்னு எடுக்கும். அதுதானே ரெண்டாவது கூட்டு செல்லுது. அப்போ விளக்கமா இல்லையா? அப்ப விட ஒன்று எடுக்கும். ஆனா நல்லா யோசிங்க, இப்படி எடுத்தா விட ஒன்று. ஆனா இந்த கூற்றுல ஒரு சின்ன மயக்கம் ஒன்று இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒத்த திணிவுள்ள சொல்லியிருக்கேன், அன்னளவாக ஒத்த திணிவுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா SO2வையும் CO2வையும் வச்சு பார்த்தா ரெண்டு பேரும் திணிவு அன்னளவாக ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டு பேரையும் மூலக்கூறு திணிவு வேற வேற பெருமானமா இருக்கும். இப்ப மூலக்கூற்று திணிவு வந்து இவங்க இடத்துல டிஃபரெண்ட் வருது. சோ இங்க ஒத்த திணிவை பத்தி அவர் கதைச்சத்தால இந்த கூற்று பொருத்தம் இல்லைன்னு எடுக்கலாம். நான் சொல்றது விளையாச்சா? இந்த கூற்று நம்ம ரெண்டு விதமா கதைக்கலாம். சரின்னு எடுக்கலாம், ரெண்டுக்கும் பொருத்தமான விளக்கம்னு எடுக்கலாம். ஆனா அந்த ஒத்த திணிவுங்கிற வேர்டை மட்டும் வச்சு யோசிச்சால் அதுக்கு பொருத்தம், இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எடுக்கலாம். சோ அந்த கேள்விக்குரிய விட வந்து முதலாவது விடையாகவும் இருக்கும், இரண்டாவது விடை கொடுத்திருக்காரு. ஏதாவது குழப்பம் இருக்கா? ஏதாவது விஷயம் குழப்பம் இருக்கு? நான் இப்ப சொன்ன விஷயம் கிளியரா உங்களுக்கு? சிலது கிளியரா? ஓகே. சோ நம்ம இன்னைக்கு கேள்விகள் கொஞ்சம் தான் பார்த்திருக்கோம். ஆனா அந்த கேள்விகளுக்காக நம்ம கதைச்ச தியரி பார்ட் நிறைய விஷயம் கட்டிருக்கோம். சோ டைம் வந்து 7 மணி. நான் இதோட ஸ்டாப் பண்றேன். நம்ம அடுத்த கிளாஸ் MCQ-க்குரிய அடுத்த கிளாஸ் அடுத்த சண்டே நடக்கும். சோ அந்த சண்டே கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் இந்த கொதிநிலையோட பேலன்ஸ் கேள்விகள் இருக்கு, அதையும் செஞ்சுட்டு வடிவம், முனைவுத்தன்மை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவோம். சரியா? சோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த கிளாஸ் மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கலாம். சோ இப்போதைக்கு நடக்கிற இந்த வீக் முழுக்க ஃப்ரீ கிளாஸஸ் தான் நடந்துட்டு இருக்கு. சோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க என்ன செய்யலாம், ஃப்ரீயா ஜாயின் ஆகி பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகுதான் நீங்க பே பண்ணணும். 4 கிளாஸ தொடர்ச்சியா பாரு. இந்த 4 கிளாஸ பார்த்து உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீ யோசி. இந்த கிளாஸுக்கு நம்ம போனா இது நமக்கு ஹெல்ப் பண்ணுமா, நம்ம இந்த கிளாஸால நம்ம ஃபைனல் எக்ஸாம் ஃபுல் பண்ணி எடுக்க இயலுமா, நம்ம நல்ல மார்க்ஸ் எடுக்க இயலுமான்னு சொல்லி யோசி. உனக்கு அதுக்கு நம்பிக்கை இருக்குமா இருந்தால், ஆசிக்ரியா சார் நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்ப்பாருன்னு நம்புறியா இருந்தால் என்ன செய்யும், அதுக்கு பிறகு பே பண்ணி சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் இடையில பே பண்ண வேணாம். இந்த 4 கிளாஸ் முடியும் வரைக்கும் யாரும் பே பண்ண வேணாம். 4 கிளாஸ் முடிச்சதுக்கு பிறகு பே பண்ணு. சரியாடா? சோ
நான் வந்து இதோட இந்த கிளாஸை முடிச்சு கொள்றேன்.